ஹல்லேலூயா Hallelujah. இப்போ நாம் இந்த மாதத்தில் தியானித்துக் கொண்டிருக்கிறதான வேத வசனம் எசாயா 49 அதிகாரம் 16 வசனத்தை வைத்து தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். We are meditating from the promise given for this month, Isaiah 49 verses 16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. See, I have inscribed you on the palms of my hands, and your walls are continually before me. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். I have inscribed you on the palms of my hands. இந்த வார்த்தைகளை பாஸ்டர் ஜோஷ் ஆமோஸ் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை இன்னும் ஆழமா கொடுத்திருப்பாங்க. Also last week Pastor Amos would have given the word of God to you. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் மொத்தம் 66 அதிகாரம் கொண்டது. Isaiah book, the prophetic book of Isaiah, consists of 66 books. வேத நிபுணர்கள் சொல்றாங்க இந்த முழு வேதாகமமும் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் தான் அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். The scribes, the researchers of the scholars of the Bible, they say the entire Bible, which consists of 66 books, is the significance of book of Isaiah, which has 66 chapters. பரிசுத்த வேதாகமத்தில் 66 அதிகார ஆகமங்கள் இருக்கிறது போல, as like the Holy Bible consists of 66 books, அந்த 66 ஆகமமும் இந்த 66 ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. and all the 66 books in the Bible is reflected in the book of Isaiah as 66 chapters. ஏசாயா 66 அதிகாரமும் இந்த முழு புத்தகத்தை அடங்கின ஒரு புத்தகம். Therefore the book of Isaiah consists of entire Bible, which has 66 books. தேவனுடைய சிருஷ்டிப்பு முதல், from the creation of the world. இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். Behold, the Lamb of God, Jesus Christ, is coming. ஜனங்களை நீதியோடு நியாயம் தீர்க்கும்படியாக வருகிறார். and he is coming to judge with justice. ஆதியாகம சிருஷ்டிப்பு முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசு வருகிறதை பற்றி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. from the book of Genesis, from the creation till the revelation, coming of the Jesus Christ for judgment. இயேசுவின் பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. it speaks about the birth of Jesus Christ. இயேசுவின் மரண பாடுகளை பற்றி it சொல்லப்பட்டிருக்கிறது. speaks about the suffering of Jesus அவருடைய Christ. மரணத்தை உயிர்த்தெழுதலை பற்றி it சொல்லப்பட்டிருக்கிறது. talks about the death and resurrection. புதிய ஏற்பாட்டு காலத்து சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. how should be the New Testament church, it says. சீயோன் எருசலேம் என்றால் அது எப்படிப்பட்டது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. it speaks about how the Zion is and how the Jerusalem இங்கே is. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனின் கூட்டத்தை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். about the group of people, those are chosen, a group of Zion, the Lord God says. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? can a woman forget her nourishing child and not have compassion on the son of her home? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவர். surely they may forget, yet I will not forget you. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். see, I have inscribed you on the palms of my hands. நீங்களும் நானும் தேவனுடைய கரத்துக்குள் இருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. we should not forget that you and me are in the hand of the Lord. அவர் என்னை அவருடைய கரத்திற்குள் வைத்திருக்கிறார். he has kept me inside his hands. நான் அவரை கரம் பிடித்திருப்பேனே, ஆனால் என் பலன் இருக்கிற வரைக்கும் தான் நான் பிடித்திருக்க முடியும். if I hold his hand until I have strength, I will hold his hands. என் பலன் குறையும் பொழுது நான் கரத்தை விட்டு விடுவேன். when I become weak, I will leave his hands. ஆனால் அவர் என்னுடைய கரத்தை பிடித்திருக்கும்போது, but when he holds my hands, என்னை அவர் கடைசி வரைக்கும் அவர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறார். he will hold me till the end and lead and guide me. இஸ்ரவேலின் ஜனங்களை கர்த்தர் தம்முடைய அவர்களுடைய வலது கையை பிடித்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கர்த்தர் நடத்தி வந்தார். Lord God made a covenant with the Israelites, holding the right hand and led them and guide them. அவர் நம்முடைய கரத்தை வலது கையை பிடித்து நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். therefore God holds the right hand and says, do not fear, I am with you. அவர் நம்மை தம்முடைய கரத்தில் பிடித்திருக்கிறார். therefore the Lord God has holded us in his hands. அவர் நம்மை உள்ளங்கையில வரைந்திருக்கிறார். he has inscribed us in the palms of his hands. அவருக்குள் இருக்கிற பிள்ளைகள், therefore children of God, those who are inside him, அவர்கள் விலையேற பெற்றவர்கள். they are all precious. அவரை பத்திரமா பாதுகாப்பார். he preserves and keeps them well. கையில கொடுக்கப்பட்ட ஒரு விலையுயர்ந்த பொருள், the precious thing which is given in our hands, எப்படி நாம் பத்திரமாய் பாதுகாப்போம்? how we safely preserve it, அது எங்கெல்லாம் மறைச்சு வச்சு பாதுகாப்போம்? how we hide it and keep and protect it. மறைச்சு வச்ச இடம் கூட தெரியாம தேடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உண்டு. there are people, those who forget the place where they hide it, ஏன்னா அது விலையுயர்ந்தது. because it's precious. அவங்க பாத்திர கூடாது, இவங்க பாத்திர கூடாது. they should not see, he should not see. வீட்டுக்காரர் பாத்திர கூடாது, மனைவி பாத்திர கூடாது, பிள்ளைகள் பாத்திர கூடாது. our husband or wife or children should not see. யாரு கண்ணுக்கு பற்றற கூடாது. no one should be able to see. கடைசில வச்ச இடம் நமக்கு தெரியாது. and finally you forget the place where you keep it. ஆனா இருதயத்துல நல்லா தெரியும், ஏதோ ஒரு இடத்துல பத்திரமா இருக்குது. but in the heart we all know it well, it's safe. குறிப்பிட்ட இடத்துல இருக்கு, பத்திரமா இருக்கு. ஹalleluya. a particular place, but it's safe. ஆகையினால் கையில இருக்கு, அது பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிறது. therefore when it is in the hand, it's kept preservedly. நம்முடைய கரத்தில் இருக்கிறதே அவ்வளவு கவனமாய் காப்போமானால், when we are so careful about the things which is in our hand, அவருடைய கரத்துக்கு
கரத்துக்குள் இருக்கிறவர்களை கர்த்தர் எப்படி How the பாதுகாப்பார்? Lord God protects those who are in the hand of the Lord. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. அதேபோல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், Therefore we are inside the Christ. அவருடைய கரத்துக்குள் இருந்தால், When we are inside him, inside his அவன் hands, புதிய சிருஷ்டி. he is a new ஒரு creation. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் யாரு? If one is in Christ, அவன் புதிய சிருஷ்டி. he is a new creation. அவருடைய கரத்தில் இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? How he is he who is in the hand of the அவன் Lord? விசேஷிக்கப்பட்டவனா இருக்கிறான். He is so special. அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறான். He is inside the protection of the Lord. அதனாலதான் தன்னுடைய சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? Therefore the word of God which the Lord God says looking at his church is, உன்னத பாட்டின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது, when you turn towards the book of Songs of Solomon chapter 2, தன்னுடைய மனவாட்டியை பார்த்து கர்த்தர் என்ன சொல்லி அழைக்கிறார்? looking at his bride, the Lord God, what he says and calls, கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கி இருக்கிற என் புறாவே. oh my dove, in the clefts of the rock, in the secret place of the cliff. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லி இருக்குது. Songs of Solomon chapter 2 verses 14. புறாவே, oh my dove, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, let me see your face, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், let me hear your voice, உன் சத்தம் இன்பமும், for your voice is sweet, உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. and your face is lovely. யாரை பார்த்து அவர் சொல்லுகிறார்? Looking at whom this word is said, அவருடைய கரத்துக்குள் இருக்கிறவர்கள், those who are inside his hands, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள், those who are inside Christ, அந்த கன்மலையின் வெடிப்புக்குள் இருக்கிறவர்கள், those who are in the clefts of the rock, அந்த மறைவுக்குள் in இருக்கிறவர்கள். the secret place of the cliff. அந்த கன்மலையின் வெடிப்பு என்று சொன்னால் What is the meaning of the clefts of the அந்த rock? கன்மலை யார்? Who is this rock? வேதம் என்ன சொல்லுது? What does scripture 1 says? கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறீங்க? What we read in 1 Corinthians chapter 10 verses 4. அந்த கன்மலை கிறிஸ்துவே. And this rock, the அந்த rock was கன்மலை Christ. கிறிஸ்துவே. Rock was Christ. அந்த கன்மலையின் வெடிப்பு என்று கன்மலை கிறிஸ்து. Now the rock was Christ. அப்படியானால் கிறிஸ்து என்று சொன்னால் யார்? Who is Christ then? கிறிஸ்து என்றால் அவருடைய வார்த்தை. Christ is the word. அவருடைய வசனம். His word was. ஆதியிலே வார்த்தை இருந்தது. In the beginning was the word. அந்த வார்த்தை தேவனிடத்தில் The இருந்தது. word was with God. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. And the word was God. அந்த வார்த்தை மாம்சமாக பூமியில் வெளிப்பட்டது. And the word became flesh and revealed, அந்த manifested in வார்த்தை the earth. கிருபையும் சத்தியமும் நிறைந்ததாக நமக்குள்ளே வந்த வாசமா And இருக்கிறது. the word was filled with grace and truth and dwelled அந்த inside us. வார்த்தை தான் யாரு? Who is this word? அந்த வார்த்தை தான் கிறிஸ்து. That word is Christ. அதுதான் அவருடைய வார்த்தை. That is his word. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Shout hallelujah நல்ல சத்தமா loudly. அப்ப அவருடைய வார்த்தை Therefore his word, கன்மலையின் வெடிப்பு என்று சொல்லும்போது when we say the clefts of the rock, அவருடைய வார்த்தையின் ஆழத்துக்குள் இருக்கிறவர்கள். it means those who are in the depths of his word. அவருடைய வார்த்தையின் ஆழத்தில் அவர்கள் மறைந்திருக்கிறார்கள். They hide themselves inside the depths of his word. அதான் அந்த வெடிப்புகளில் இருக்கிறார்கள். It means that they are inside the clefts of the rock. எப்பொழுது எங்க இருக்கிறாங்க? Where are they? அவருடைய ஆழத்துக்குள்ள இருக்கிறாங்க. They are inside his depths. வார்த்தைக்குள்ள இருக்கிறாங்க. They are inside the word. அதை விட்டு அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. They will not come out of that. அந்த கரத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. They will not come out of hands. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வார்த்தை விட்டு அவங்க வெளியே வர மாட்டாங்க. They will not come out of the promise or the word of God. எப்போது அந்த மறைவிடங்கள் இருப்பாங்க. They will always be in the secret place. சங்கீதத்தில் வாசிக்கிறது போல, as we read in Psalms 91, அந்த உன்னதமானவரின் மறைவில் இருப்பாங்க. he who dwells in the secret place of the most high, அவரையே சர்வ வல்லவரையே தங்களுக்கு நிழலாக கொண்டிருக்கிறார்கள். shall abide under the shadow of the Almighty. அந்த வார்த்தைக்குள்ள போக போக போக, the more they go into the word அந்த again and வார்த்தையின் again, ஆழத்துக்குள்ள செல்ல செல்ல செல்ல, the more they get into the depths of the word, அந்த வார்த்தை நமக்குள்ள பெருக பெருக பெருக, and this word when it increases and multiplies in us, புதிய சிருஷ்டி, new creation, பழைய ஆளு இல்லை, இப்ப புதிய ஆளு. not old man but new man. பழைய ஆளு எப்படி? How was the old man? மிருகமா இருந்தோம். We were a beast. இப்ப அந்த வெடிப்புகள்ல தங்கி இருக்கிறது. But now when we are in the clefts of the rock, புறாவா மாறிடுச்சு. it become like a dove. ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. ஒரு காலத்துல நான் புறா பயங்கரமான முரடனாக இருந்தேன். Once I was so stubborn. முன்னாடி நான் என்ன செய்த மிருகமா இருந்தேன். I was a beast. வெளியில இருக்கிற வரைக்கும் மிருகத்தனமா நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். Until I was outside I was living like a life of a beast. என்னைக்கு அப்படியே என்னை ரட்சித்தாரோ, but the day when my loving Jesus saved me, நான் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டேனோ, the day when I put on Christ on me, ஞானஸ்நானத்தில் அவருடைய வார்த்தையை நான் தரித்துக் கொள்ளுகிறேன். the day in the baptism when I put on to the word of God. ஞானஸ்நானம் என்பது எழுத்தின்படி ஒரு தண்ணீருக்குள்ள மூழ்கி எழும்புகிறதல்ல. Baptism is not just going into the water and coming out. yes, கிறிஸ்து இயேசுவின் அவருடைய வசனத்தை கொண்டு முழுகிறேன். by the word of Christ I sink down, go into the water. அவருடைய வார்த்தை என்னெல்லாம் சொல்லி இருக்குதோ அந்த வார்த்தைகள்
வார்த்தைக்கெல்லாம் நான் தலைவணங்கி முழுகி போகிறேன். For the word of God, I surrender, submit, bow down, and go into the water and come out. அப்ப இந்த வார்த்தை என்ன செய்யுது? Then what this word ஒரு does, மனுஷனை என்ன ஆகுது? அப்படியே what this makes man, புதிய மனுஷனா மாற்றுது. this makes a man a new man. ஒரு புறாவை போல மாற்றுது. It changes him like a dove. முன்னாடி உன் இருதயம் கல்லா இருக்கும். Before your heart was like a stone. இப்ப இருதயமெல்லாம் ஒட்டஞ்சி கிடக்குது. Now the heart is broken. ஒரு சின்ன காரியத்தை சொன்னாலும் கண்ணுல இருந்து கண்ணீரா வருது. Even small thing it said, you shed tears. கண்ணுல கண்ணீரியா வருது. Why you cry? கண்ணீரியா வருது. Why tears come out of your eyes? உடைஞ்சாதான் கண்ணீர் வரும். When heart breaks, the tears come out of கல்லா eyes. இருந்தா கண்ணீர் வராது. When the heart is torn, இருதயம் நொறுக்கப்படும்போது கண்ணீர் தானாகவே when வரும். the heart is crushed and broken, automatically tears come out of eyes. புறாக்களின் அனுபவம் அது. This is the experience of dove. புறாக்களுடைய அனுபவம் என்ன? So what is the experience of dove? கண்ணீர் தழும்பனதா இருக்கும். And the dove's eyes will be filled with water. அதுல என்ன வாசிக்கிற நீங்க? உன் கண்கள் புறா கண்கள். Your eyes are the eyes of dove. நீங்கள் அதே உன்னத பாட்டு 1:15 வாசிக்கும்போது Songs of Solomon 1:15, என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். it says, my beloved, you are fair, my love, you have dove's eyes. இந்த கண்கள் எப்படி கண்கள்? So what eyes is this? அதான் நேசரின் கண்கள். That is the eyes of the beloved. அதான் மணவாட்டியின் கண்கள். That is the eyes of the bride. இந்த கண்கள் எப்படிப்பட்ட கண்களா இருக்கிறது? So what kind of eyes is this? புறா கண்கள போல இருக்குது. It is the eyes of the dove. கண்ணீர் தண்ணீர் தழும்பனதாகவே இருக்கு அந்த கண்ணை பார்க்கும்போது. When you see the eyes will be always with water inside. கண்ணீரில மிதந்து கொண்டே இருக்குது. Now the eyes is into the water flowing. இயேசு ஆகினால் தான் கண்ணீர் விட்டார் மார்த்தாள் மரியாளை பார்த்து. Jesus looked at Martha and Mary, he shed tears. பாபா அது மாத்திரமல்ல. Not only that, எருசலேமை பார்த்து இயேசு கண்ணீர் விட்டார். Jesus shed tear looking at Jerusalem. கெத்செமனேயில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அவர் ஜெபித்தார். At Gethsemane with shout of voice and cry he prayed. கண்ணீரின் ஆவி, the spirit of அதான் tears. எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். That's what Jeremiah prophet says. என் தலை தண்ணீரும், oh my head with tears. என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமையுமாய் இருந்தால் நலமாய் It will be இருக்குமே. good if my eyes is filled with tears. அதனால தான் பெஞ்சமின் என்ன பாட்டு கட்டி இருக்காங்க. That's why Benjamin Pastor has written a song. என் தலை தண்ணீரும், என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமாக இருந்திடுகில், ராப்பகல் நான் அழுதிடுவேன். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றுமாக இருந்திடுகில், ராப்பகல் நான் அழுதிடுவேன். உம் ஜனத்தின் அழிவுதனை நினைக்கையிலே நெஞ்சத்திலே நிம்மதியே இல்லையப்பா, நிம்மதியே இல்லையப்பா. உம் ஜனத்தின் அழிவுதனை நினைக்கையிலே நெஞ்சத்திலே நிம்மதியே இல்லையப்பா, நிம்மதியே இல்லையப்பா. எரிவின் அழிவு எண்ணி அழுத எங்கள் ஆண்டவரே, என் ஜனங்கள் அழிவு எண்ணி அழுதிடவும் ஆவி வேண்டும். எருசலேமின் அழிவு எண்ணி அழுத எங்கள் ஆண்டவரே, என் ஜனங்கள் அழிவு எண்ணி அழுதிடவும் ஆவி வேண்டும். காலமெல்லாம் கடந்ததுவே, பாவம் உலகில் பெருகிடுதே, அந்தகனம் அழிகின்றதே, அன்பின் கரத்தை நீட்டுமையா. காலமெல்லாம் கடந்ததுவே, பாவம் உலகில் பெருகிடுதே, அந்தகனம் அழிகின்றதே, அன்பின் கரத்தை நீட்டுமையா. பாருங்க, அழுகுறாங்க. கண்ணீரின் ஆவி, The spirit of tears, கண்ணீரின் ஜபம், the prayer of அதான் என் tears. தலை தண்ணீராக, என் கண்கள் கண்ணீரின் ஊற்றாரதால் அளவா இருக்குமே. Oh, that my head with waters and my eyes a fountain of tears. அழுகையின் பள்ளத்தாக்கு நாங்கள் உருவ நடந்து போய்க்கொண்டே இருக்கிறோம். Even we walk through the valley of tears, மலைகள் குளங்களை நிரப்பும். now it shall fill the mountains and கண்ணீருக்கு valleys. ஒரு பதில் உண்டு. There's an answer to your tears. அதான் கடந்த வேத பாட கூட்டத்திலே கூட நான் சொன்னேன். Also in the Bible study I say, பரலோகத்தில் 5 புத்தகங்கள் உண்டு. in the heaven there are 5
books. ஒன்று ஜீவ புத்தகம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. One, the book of life is kept there. ஜீவ புத்தகத்தில் இருக்கிறவர் தேவ நீதியின்படி ஜீவிக்கிறவர்கள். Those who live as per the righteousness of God. ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மனம் திரும்பினவர்கள். Their names is written in the book of life. Those who repented for ஜீவ God. புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் சுவிசேஷ ஊழியங்களுக்காக பிரயாசப்பட்டு பாடுபட்டவர்கள். Those who suffer and take efforts, put efforts for the gospel ministry, their names are written in the book of life. இது பிலிப்பியர் 4:4 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். Philippians 4:4. சுவிசேஷ ஊழியத்தில் என்னோடு கூட பாடுபட்டவர்கள். In the gospel ministry, those who suffered with me, அவருடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. whose names are in the book of life. ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எல்லாரும் அக்கினி கடல்ல தள்ளப்படுகிறான். Whose names are not written in the book of life, they are all cast out into the lake of fire. அடுத்த ஒரு புத்தகம் இருக்கிறது. Now there is a next book. அந்த புத்தகம் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகம். And the next book is the lamb of the book of life. இந்த ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தில் யாருடைய பெயர்கள் எழுதப்படுகிறது? In this lamb of the book of the life, whose name is written? பரிசுத்த ஆவியின் வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவருடைய பெயர்கள் அந்த புத்தகத்தில் எழுதப்படுகிறது. Those who receive the power and the anointing of the Holy Spirit, their names are written in this book. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation 13:8 it says, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அந்த அந்திகிறிஸ்துவை பின்பற்றி போவார்கள். and it says those whose names have not been written in the book of life of the lamb, slain from the foundation of the world. அந்த ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே தான் புதிய எருசலேம் சீயோனுக்குள்ளே பிரவேசிப்பார்கள். and book of life of the lamb and whose names are written in this book shall enter into the new Jerusalem and Zion. இந்த வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation 21:27 also says this. ஆகையினால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் முத்திரையிடப்பட்டவர்கள், those who are sealed by the anointing of the Holy Spirit. ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டது. book of life, those whose names are written in the book of life. ஹாஸ்பிடல்ல என்ட்ரி பண்றாங்களே, when child is born, their name is entered into the hospital. வாங்குறது போல, as like when you receive the birth certificate. ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகம்ங்கிறது now the lamb of the book of life. மேரேஜ்ல ரெஜிஸ்டர் பண்றீங்க இல்லையா? it's like how you register in the wedding. இவளுக்கு இவன் தான் சொல்லி ரெஜிஸ்டர் பண்றீங்க இல்லையா? when you register in the wedding, she is for him and he is for she. அது நியமிக்கப்பட்டாச்சு. it is appointed. ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் என்பது அவருக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள், முத்திரையாக்கப்பட்டவர்கள். those whose names are written in the lamb's book of life, they are sealed and they are appointed for God. இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. there's another group. ஞாபக புத்தகத்தில் இன்னொரு புத்தகம் பேர் எழுதப்படுகிறது. there's another book called the book of memory. அத மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். that's what we read in the book of Malachi 3. மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? what we read in Malachi 3. அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக, those who meditate his name. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், for those who fear God. அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும், those who meditate his name. எழுதப்பட்டிருக்கிறது ஒரு புத்தகம். there's a book, their name is written. மல்கியா 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. in Malachi 3:16 it says, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள் யார்? who are those who meditate his name? அவருடைய நாமம் என்றால் என்ன? so what is his name? அவருடைய நாமம் என்பதுதான் அவருடைய சுபாவம். his name is character. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளும்போது என்ன those who பேசிக்கொள்வார்கள்? fear with God, when they speak one another what they speak. ஓ, ஆண்டவர் இப்படி பேசுவாரா? God will speak like this. ஆண்டவர் இப்படி கோபப்படுவாரா? will God be angry? ஆண்டவர் இப்படி மனம் உருக்கம் உள்ளவர் அல்லவா? is God not so அவர் compassionate? அன்புள்ளவர் அல்லவா? is God not so அவருடைய loving? சுபாவத்தையே குறித்து ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். they one another they speak about the qualities of God. அவருடைய பெயரெல்லாம் அந்த ஞாபக புத்தகத்தில் எழுதப்படுகிறது. now their name is written in this book of memory. இன்னொரு புத்தகம் இருக்கிறது. this book of remembrance. சங்கீதத்தின் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, when you read the book of Psalms, அதுதான் கண்ணீரின் புத்தகம். that is the book of அந்த tears. கண்ணீர்கள் எல்லாம் அங்க வைக்கப்பட்டிருக்கு, அந்த கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. and all the tears are put into the account of this சங்கீதம் book. 56 சங்கீதம் 8 வசனத்தில் சொல்லி இருக்கிறது. Psalms 56:8. அது துருத்தியில கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி துருத்தின்னு தமிழ்ல சொல்லி இருக்கு, ஆங்கிலத்தில் அது புக் என்று சொல்லப்பட்டிருக்கு, புத்தகம். and it says in the bottle and in the book. அந்த கண்ணீரின் புத்தகம். it is the book of tears. ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் உண்டு தேவனுடைய பிள்ளையே. child of God, for every tears there is an answer. ஒரு நாள் உன் கண்ணீர் வீணாகாது. and never your tears will go in vain. கண்டிப்பா ஒரு நாள் அதற்குரிய பலன் உண்டாகும். surely there will be a reward for your tears. விண்ணப்பத்தை கேட்கிறவர் கண்ணீரை காண்கிறவர். the God who hears your supplication sees your அதெல்லாம் tears. ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் வைக்கப்பட்டிருக்கிறது. and every drop of tears is in account. அவருடைய புலம்பலின் அழுகை கண்ணீரை அவர் காக்கிறார், கணக்கில் the வைத்திருக்கிறார். God sees your the lamentations, the mournings of your cry, he puts it in account. இன்னொரு ஐந்தாவது ஒரு புத்தகம் இருக்கிறது. there is the fifth book. அதுதான் சீயோனின் புத்தகம். that is the book of Zion. 87 சங்கீதத்தில் வாசிக்கும் போது, when we read the Psalms 87, சீயோன்ல இன்னான் இன்னான் பிறந்தான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. it
says, he is born in Zion. ஓ, அந்த புத்தகத்தில் அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. And in that book, their name is written. உன்னதமானவர் சீயோனை ஸ்திரப்படுத்துவார். Most High himself shall establish her. சீயோன் அசையாது. Zion shall not move. சீயோன் உறுதியானது. Zion is firm. ஓ, அந்த சீயோன் உறுதியான தன்மை உள்ளது. Zion has the nature of being அசையாத firm. தன்மை உள்ளது. It shall not move. எந்த சூழ்நிலையிலும் In any situation, என்னை அவர் கைவிட மாட்டார். he will not forsake me. சீயோன் சொல்ற கர்த்தர் என்னை கைவிட்டார், என் Zion தேவனை says, the மறந்தார் Lord என்று has சொல்றார். forsaken me. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்க? What they say? உறுதியா நின்று கொண்டிருக்கிறார்கள். They stand firm. அந்த புறாக்களுடைய தன்மை என்ன? So what is the nature of dove? கண்கள் எப்படி இருக்கும்? How the eyes will be. கண்ணீர் தழும்பினதாகவே இருக்கும். Eyes will be with tears, water. இரண்டாவது அதனுடைய கண்கள் எப்படிப்பட்டது? Second, how the eyes of the dove புறாக்களின் is. தன்மை எப்படிப்பட்டது? What is the nature of அந்த dove? சிகரங்களின் கண்மலையின் வெடிப்புக்குள்ள, Dove stays inside the cliffs of the rock, தேவனுடைய வார்த்தைக்குள்ள, inside the word of அந்த God. மறைவுக்குள்ள இருக்கிறவர்கள். Those who are inside the secret of God. இரண்டாவது அவருடைய அனுபவம் எப்படி இருக்குது? Second, how is the experience? அதே உன்னதப்பட்ட 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, Songs of Solomon chapter 5. ஓ, அவர்கள் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறதாம். It says they are strong. அவருடைய கண்கள் 12 வசனம் 5:12 சொல்லி இருக்கு பாருங்க. Songs of Solomon 5:12. கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளும் கண் எப்படி இருக்குது? How is your eyes? நேர்த்தியாய் பதிக்கப்பட்டிருக்குது. It's fitly set. கண்ணு அங்கங்க உருட்டிக்கிட்டு இருக்காது. No, do not scatter your eyes here and there. அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, What they are doing, what அவங்க he are என்ன doing, செய்றாங்க, இவங்க என்ன செய்றாங்க, what they are doing. கூட்டத்துல இருக்கும்போது அந்தால பாத்தியா இந்தால பாத்தியா, In the meeting you saw ஆவி them நிறையும் போது washed with milk and fitly set. பால் என்றால் தேவனுடைய வார்த்தை தான். Milk is the word. Washed with milk and fitly set. பால் என்றால் தேவனுடைய வார்த்தை தான். Milk is the word of God. தேவனுடைய வசனத்தின்படி As per the words of God, கண்கள் பார்த்து கொண்டே இருக்குது. your eyes keep watching. அது பவுண்டு புறாக்கண்களை போல தண்ணீர் நிரம்பினது. One, it is the eyes of the dove with waters. இன்னொன்னு Second, நேர்த்தியான பார்வை. now it is fitly set. சைடு பார்வை இல்ல. It is not sidely you'll see. உன் கண்ணு Your eyes, கோயா கண்ணு இல்ல. it's not some other கண்ணு eyes. எப்படிப்பட்ட கண்ணு? What kind of eyes? நேர்கண்ணு சொல்லுங்களேன். Say that my eyes is straight. வராத சொல்ல மாட்டேங்க. அப்படித்தானே இப்ப உருட்டிக்கிட்டே இருக்கு தலை. கண்ணை மூடினால ஒரு அம்மா இருந்தாங்க, எனக்கு தெரியும். I know about a mother who was there. கூட்டத்தில் இருப்பாங்க. She'll be in the meeting. அப்படியே கண்ணை திறந்து இப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். நிறைஞ்சாலும் அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றா, அவன் என்ன செய்யறா, இவன் கண்ணை திறந்து சிமிட்டி Even she's filled in spirit. She always opens her eyes and sees here and there. கோயம்புத்தூர்ல இருக்கும்போது, When I was there in Coimbatore, இன்னைக்கு அப்படிதான் சிலர் கண்ணு சரியில்லை, some eyes is not பார்வை சரியில்லை. eyesight is not sight. கண்ணு எப்படி இருக்கணும்? How your eyes should be? நேரா பதிக்கப்பட்ட கண். It's setly fit. அந்த பதிக்கப்பட்ட யார் மேல பதிக்கப்பட்டிருக்குது? It's setly fit on whom? என் இயேசுவின் மேல் என் கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. My eyes are set on my Jesus. எனக்கு முன்பாக ஒரு கண்மலை இருக்கிறது. Before me there is a rock. அந்த கண்மலையின் மேல் என் கண்கள் My பதிக்கப்பட்டிருக்கிறது. eyes is set on the rock. என் கண்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் My eyes பதிக்கப்பட்டிருக்கிறது. is set on the word of God. வராதே, சொல்ல மாட்டீங்களே, ஆவியில நிறைய மாட்டீங்களே, வல்லம் உங்களை நிரப்பணும். That the power fill you. இல்லன்னா அந்த சுபாவம்ல நீங்க தேவ சமூகத்துல தேவனுடைய வார்த்தை ஒப்பு கொடுக்கும்போது, When you submit to the word தேவனுடைய of God, வார்த்தை நீங்க கேட்கும்போது, when you hear the word of God, அபிஷேகத்தினால் துரத்திரணும். you have to cast out all these qualities by the anointing. நோக்கணும். My eyes is setly fit and it sees straight. பதிக்கப்படும். அதை தான் சொல்றேன். உங்க புறாவே, That's why I say my dove. அந்த புறா, அந்த புறா, My dove. அந்த புறா எங்க இருந்த புறா? Where is this dove? வார்த்தைக்குள்ள இருக்கிற புறா. The dove inside the word of அந்த God. வார்த்தைக்குள்ள இருக்கிற புறா. The dove which is inside இந்த the word of புறாவை God. பற்றி நீங்கள் நிறைய காரியங்களை பார்க்கலாம். ஏசாயா 38ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, When you read the book of Isaiah chapter 38, ஏசாயா 38ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும்போது, Isaiah 38:14, நமுட்டைய போல தகவிலான் குருவியை போல கூவினேன், like a crane or a swallow so I chattered. புறாவை போல புலம்பினேன், I moaned like a dove. என் கண்கள் உயர பார்க்கிறதினால் பூத்து போயின கர்த்தாவே ஒடுக்கப்படுகிறேன். என் காரியத்தை பேருக்கு அவன் சொல்றான், நமுட்டைய போல புறாவை போல நான் கூவுறேன், நான் புலம்புறேன். My eyes fail from looking upward, O Lord. I'm oppressed, undertake for me. It means like a crane or a swallow, so I chattered, moaned like a dove. இந்த புறாக்குள்ள 3 தன்மைகள் உண்டு. Now the dove has 3 qualities. ஒன்னு என்ன செய்யும்? One, நமுட்டை போல அது கூவிக்கிட்டே இருக்கு. நமுட்டையின் சுபாவங்கள். a crane or swallow, it will chatter. அது கூவிக்கிட்டே இருக்கும். It will keep chattering. எல்லாம் கூவிக்கிட்டே இருக்கும். Keep chattering. அந்த கூவுறதுல என்று சொன்னால் என்ன? So what is the meaning of சத்தம் chattering? போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். With the voice, it will keep praying. சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஜெபம். It will pray. நான் கூவி
கூவிக்கொண்டே இருக்கிறேன். I'm chattering. என் தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே I'm இருக்கிறேன். calling on to my God. அடுத்தது புறாவை போல புலம்புறேன்னா Next I moan like ஒவ்வொரு a dove. காரியத்தை கண்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். I advocate. அதான் புறாவை போல புலம்புதல். It is like mourning like dove. புலம்புதல் என்றால் பரிந்து பேசுதல். Mourning means advocating. ஐயோ இந்த சகோதரர் பார்க்கும்போதெல்லாம் இருதயத்துல புலம்பல். In the heart there is a mourning. இவர் மாற மாட்டாரா? This brother will he not change? நாள் ரட்சிக்கப்படாதா? Will this man not be saved? நாளுக்குள்ள ஒரு மாற்றம் வராதா? Will there be no change in இவனை this man? வல்லமையான ஒரு ஊழியக்காரரா மாற்ற மாட்டீங்களா? Will you not change this man as a mighty man of God? நேரடியா சொல்லாட்டாலும் இருதயத்துல புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். We will not directly say, but in the heart of the அந்த mourning. புலம்பல் என்பது பரிந்து பேசுதல். This mourning means sympathizing or கூவுதல் என்று advocating. சொல்லுவது ஜெப சத்தம். The chattering is prayer voice. இன்னொன்னு இந்த புறாவுக்கிட்ட ஒரு சுபாவம் இருக்கு, என்ன தெரியுமா? There's another qualities which dove has. நல்லா பாடிக்கொண்டே இருக்கும். The dove will keep singing. நீங்கள் இதே உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா Songs of Solomon chapter 2. காட்டுப்புறாவின் சத்தம் நம்முடைய தேசத்தில் வந்துருச்சு. And the voice of the turtle dove is heard in our உன்னத land. பாட்டு 2:12 வாசிக்கும்போது Songs of Solomon 2:12. பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. The flowers appear on the earth. காட்டு குருவிகள் பாடும் காலம் வந்தது. The time of singing has come. காட்டுப்புறாவின் சத்த தேசத்திலே கேக்குது. And the voice of the turtle dove is heard in our land. இந்த புறா பாடிக்கொண்டே இருக்கும். And this dove will keep தேவனை singing. எப்போது துதிச்சு கொண்டே இருக்கும். It will keep praising God. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். I will always praise God. அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். His praise shall be Hallelujah. Hallelujah. கொஞ்சம் பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் அசைங்களே. Those who are behind, please move. Hallelujah. Hallelujah. எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். Continuously I'll praise him. குருவிகள் பாடுகிறது. Now the dove is singing. காட்டுப்புறாவின் சத்தம் கேக்குது. The voice of the turtle dove is எங்க heard. பார்த்தாலும் பாடலின் சத்தம். The voice of துதியின் praise, சத்தம். voice of singing, ஸ்தோத்திர சத்தம். voice of thanks. இன்னைக்கு பாடுனா பாட்டுக்காரக்கா மட்டும் தான் பாடணும். மற்றவங்கள அப்படி லேசா இப்படி தட்டிக்கிட்டே இருக்க, அப்படியே தலைய Today if we have to sing, only the sister who is singing has to sing. வாயை திறந்து நீ பாடணும். கர்த்தரே புறாவா மாறணும். You have to become a அந்த dove. புறா யாரு? Who is this dove? அவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறவன் பாடுவான். And those who are inside the word of God, he will sing. சிலருக்கு மைக்க கொடுத்தா தான் பாடுவாங்க. And some only the mic is அது given. வரைக்கும் அப்படி வாயை அப்படி ஒதட்ட மட்டும் அப்படியே இருக்குது. Unless they just they'll be whispering in the. பாடணும். வாயை திறந்து கர்த்தரின் சமூகத்துல பாடணும். You have to open your mouth and sing in the praises of God. நீங்கள் என்ன சொல் தாவீது சொல்றானே, What David says, 147 சங்கீதம் 1ஆம் வசனத்துல Psalms 147 கர்த்தரை verses, துதியுங்கள். praise God. நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. It's good to sing unto the Lord. துதித்தலே பிரியமும் இன்பமும் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. Praise the Lord, for it is good to sing praises of God. நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்க. And praise is beautiful. அது நல்லது. For it is pleasant. கர்த்தரை துதியுங்க. Praise is beautiful. Let us praise God. எப்ப பாடுறான் தெரியுமா இந்த பாட்டை தாவீது? Do you know when David sings this song? சவுல், அப்னேர் எல்லாம் பிரபுக்கள் அங்கிருந்து சேவகர் எல்லாம் தாவீதை தேடி வந்திருக்காங்க. When Saul, Abner and the princesses and everyone came in search of David. நீங்க 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தை வீட்ல போய் வாசிச்சு பாருங்க. 1 Samuel chapter 24, go back to your house and read. அங்க தேடி வந்திருக்காங்க. They all came in search of அப்படியே David. வனாந்தரத்துல தேடி மலை பக்கத்துல வந்துட்டாங்க. They all came in search of David. They came near the mountains. அங்க பாக்குறாங்க. They saw அங்க குகை பக்கத்துல அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. they were sleeping by the caves. மலைக்கு அடிவாரத்துல நல்லா தூங்கிட்டாங்க. They were sleeping by the valley of the mountains. சவுல் தூங்கிட்டு இருக்கான். Saul was sleeping. மற்றொரு பக்கம் அப்னேர் தூங்கிட்டு இருக்கான். Abner was sleeping. அங்க உள்ள சேனாபதி எல்லாம் பிரபுக்கள் எல்லாம் தூங்கிட்டு Now the இருக்காங்க. captains and the princes were sleeping. ராஜாவோட பெரிய படைபலமா வந்திருக்குது. With king there is a great battalion, army has come. தாவீது கை இப்ப தாவீது அங்க நின்னு பார்க்கறான். David was standing from the mountain and saw. அடுத்த நிமிஷம் அவ்வளவுதான். Next minute that Saul உள்ள ஒளிஞ்சு கிடக்குறான். இனி வெளிய வந்து அவுட் க்ளோஸ். if he comes out, he is gone. தாவீது பார்க்கறான். David saw. மெதுவா பின்னாடி வந்து David slowly came. எல்லாம் பார்க்கறான். அவங்க பட்டை கத்தி அங்க வாள் இருக்குது. His sword was lying there. ராஜா படுத்திருக்கிறாரு. King was there. அப்னேர் படுத்திருக்கிறான். Abner was there. ராஜா பக்கத்துல செம்பு தண்ணியில செம்பு இருக்கு. செம்புல தண்ணி இருக்குது. Next to the king there was water ஆள pot. நல்ல நித்திரை. They are all in good sleep. தாவீது மெதுவா போய் David slowly ராஜாவின் அந்த வஸ்திரத்தின் தொங்கல் ஓரத்தை கொஞ்சம் அறுத்துட்டு வந்துட்டான். Now David went slowly and cut the piece of garments of king. வந்துட்டான். போயிட்டாங்க. மலையில போயிட்டு கூப்பிடுறான் பாருங்க. He went to the mountain back and he ராஜாவே shouted. கூப்பிடுறான். He said, "Oh king." இல்ல யாரை தேட வந்தீர் ஆண்டவர்? ராஜா யாரை தேட நீங்க வந்தீங்க? Oh my lord the king. He said, செத்த நாயவா? I said, did you come to செல்லு பூச்சியை தேட வந்தாரா? It says, David says, no, you come to seek. பாருங்க. He says, சவுலை நோக்கி தாவீது David said to Saul, பாருங்க என்ன கேக்குறான் பாருங்க. What he said? ராஜா இந்த செத்த நாயவா தேடி வந்தீங்க? Why do you listen to the word of men? இந்த தெல்லு பூச்சி இவரை தேடவா வந்தீங்க? Why do whom do you pursue a dead dog? யாரை பின்தொடருகிறீங்க? Whom we are searching?
ராஜா கேட்டாரு. The king heard it. சவுலுடைய காதுல கேக்குது. Now Saul heard it. கேட்ட உடனே சவுல் என்ன செய்றா? What Saul did? ஓ, இது தாவீதுடைய சத்தம் இல்லையா? Is it not the voice of David? குமாரனே ஆகிய தாவீதின் சத்தமாச்சே. Is the voice of son David? பாருங்க, உங்க வஸ்திரத்தின் தொங்கலை நான் அறுத்துட்டு வந்திருக்கிறேன். See, I have cut the piece of your garment. நியாயம் தீர்க்க உனக்கு எனக்கு மத்தியில நியாயம் தீர்க்கிறார். This is the God in between you and me to judge. உம்மை என் கையில ஒப்பு கொடுத்தார். He has submitted you in my hands. ஆனால் உம்மை போல நான் மிருகமா இல்ல. But like you, I am not a beast. நான் என் ஆண்டவருடைய கரத்துக்குள் இருக்கிறேன். I am in the hand of the Lord. என் கண்கள் ஒத்தாசை வரக்கூடிய அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. My eyes sees the God where my help cometh from. உம்மை போல மிருகமா என்ன வைக்கல. Like you, I am not a beast. ஆண்டவர் என்னை புறாக்களாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். My God has made me, kept me a dove. இந்த சத்தத்தை கேட்ட உடனே சவுல் பார்க்கறா, ஓ, இவனுடைய சத்தம் இல்ல. When Saul heard this voice, the voice of David. அந்த அதிகாரத்தை நேத்து நான் வாசிச்சு பார்த்தா, when I was reading this chapter yesterday, சத்துருவா இருந்தவன், now he was an சவுல் தாவீதை கொல்லணும்னு வந்தவனுடைய பாஷை மாறி போச்சு. Saul who came to kill David, he was an enemy to him. His language changed. குமாரனேன்னு சொல்லிட்டாரு பாருங்க. Now he started to call, oh my son. சத்துருவன் சொல்லவரு, he will say my enemy. குமாரனாகிய தாவீதே, he said my son David. இது உன் சத்தம் இல்லையா? Is this your voice? அழ ஆரம்பிச்சிட்டான் தாவீது. No, சவுல் அழ ஆரம்பிச்சிட்டான். Saul lifted up his voice and அழ ஆரம்பிச்சிட்டான். he started to cry. போல இல்ல, நீ நல்லவப்பா. Oh, you're good. வாழ்த்து ஆரம்பிச்சு தீர்க்கதரிசனம் வந்துருச்சு பாருங்க. He started to speak prophecy. நீ நீதிமான். He said you are righteous. உனக்கு நன்மை செய்தாய். For you have rewarded me with good. தீமை செய், நீ எனக்கு நன்மை செஞ்ச. You have rewarded me with good. கன்ஃபஸ் பண்றாரு யாரு? But I have rewarded you with evil. நல்லவன்பா. You started to confess. நீ நல்லவன் தான். Good. நான் தான் உனக்கு தீமை செஞ்சிட்டேன். I did evil to you. கர்த்தர் உன்னை நல்லா வச்சிருப்பாரு. கீழ அதிகார வசனங்களை வாசி பாருங்க. Next word says God will செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். God will deliver me into your hands. என்ன உன்னை பாருங்க, உன்னை மற்ற அவனை பாருங்களேன். கீழ அந்த வசனங்கள் எல்லாம் வாசி நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, அவன் அதிகமா தீர்க்கதரிசனம் சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறான். சவுல் தீர்க்கதரிசனம் ஒரு சத்துருவின் வாயிலிருந்து வருது பாருங்க. Saul started to speak the prophecy and started to bless David. Actually he was an enemy to David. என்ன சொல்றான்? What is this? நிச்சயமா ராஜாவை ஆசீர்வதி. நீ நிச்சயமா என்ன செய்வே? நீ ராஜாவாயிரும். And I know indeed you shall surely be a king. நான் தீங்கு செய்தவன், நீ தீங்கு செய்யல. Like I did evil, you did not do evil. என்ன கொல்ல பார்த்தல்ல, you wanted to kill me. பார் உனக்கு என்ன நடக்குது பார். See what is going to happen to you. 10 நாள்ல, in 10 days, நான் துதிக்கும் தேவனே, the God whom I praise, மௌனமா இராதீங்க. do not be quiet. சரியான துஷ்டன் எழும்பணும். Now the wicked has to raise up. சரியான சத்துரு வலது பக்கத்துல நிக்கணும். Enemy has to come. நான் பாத்துறணும். Let me see he or me. 10 நாள் அந்த ஆளை சாகடிக்கணும். You have to kill that man in 10 days. அப்படி ஜெபம் பண்றவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Those who pray like they shout hallelujah. பரவாயில்லை, நீங்க தெளிவா கேக்குறீங்க. அத சத்துருவின் எண்ணம். நான் செய்ய மாட்டேன். I will not do it. நன்மை செய்றேன். I will do good. நன்மை செய்றேன். I will do good. உடனே சத்துருவிடத்துல இருந்து ஆசீர்வாதம் வருது. From this enemy the blessing. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், if a man's ways are pleasing to God, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், if a man's ways are pleasing to God, சத்துரு, now the enemy, அவனோடு சமாதானமாகும்படியா செய்கிற ஆண்டவர், the God will make them to reconcile with him. நிச்சயமாகவே ராஜாவாக, surely will become a king. சத்துரு சொன்ன சத்தியமாடி பெரிய ராஜாவாயிருவான். He said surely will become a great king. இஸ்ரவேலின் ராஜ்யம் மாற உன் கையில நிலைவரப்படும். The kingdom of Israel shall be established in your hand. உனக்கு மாத்திரமல்ல, not only to you. உன் சந்ததி எல்லாம், உன் சந்ததிக்கு தாம்பா, வேற ஒருத்தனும் உன்னை என்ன செய்ய முடியாது. எதிர்க்கட்சிக்காரனே கிடையாது. Not only that, and after that your descendants will rule. There's no opposite party. கர்த்தரை மகிமைப்படுத்துங்களே. Clap your hands and give glory to God. எதிர்க்கட்சிங்கிறவே கிடையாது. There's no opposite party at all. கர்த்தர் உன்னை அப்படி ராஜாவா நிறுத்துவார். God will make you a king like that. எப்படி ஆசீர்வாதம் வந்துருச்சு? How the blessings came. ஆசீர்வாதம் எப்படி? இந்த சூழ்நிலையில் மத்தியிலும், amidst of the situation, கர்த்தர் சாவீதை ஒப்புக்கொடு, சவுலை ஒப்புக்கொடுத்த வேளையிலும், when Saul was God gave Saul into the hand of David, ஒண்ணும் எதிரா பேசல. he did not speak anything against. இன்னும் எதிரா பேசல. He did not speak anything against. கர்த்தரை கீர்த்தனம் பண்ணினான். He praised God. துதித்தலே, he praised it. அவருக்கு பிரியமானது, இன்பமானது. It's pleasant and it is so beautiful. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தரை துதியுங்க. Let us all praise God. எல்லா சூழ்நிலையிலும் அவரை துதியுங்க. In all situations praise him. அதுதான் அந்த சத்தத்தை தான் ஆண்டவர் கேட்க விரும்புறார். God desires to hear this voice. கண்மலையின் வெடிப்புல தங்கி இருக்கிறேன் புறாவே, oh my dove, you are in the cliffs of the rock. சத்தத்தை நான் கேட்கட்டும். Let me hear your voice. உன் சத்தம் எப்படி இருக்குது? How is your voice? யார் சத்தம் மாதிரி இருக்குது? Whose voice? யார் சத்தம்? Whose voice? அந்த மறைவில் இருக்கிறவருடைய சத்தம் எப்படி இருக்குது? How is their voice? Those who are in the secret place. அந்த மார்த்தாளின் சத்தம் மாதிரி இருக்குதா? Is it like the voice of Martha? ரெண்டு பேர் இருந்தாங்க. There were two. ரெண்டு பேர் எங்க வந்திருக்காங்க? Where they came? நல்ல வீட்ல இருக்காங்க. They are in the house. மார்த்தாள் எல்லா வேலையும் செய்றா. Martha is working. மரியாள் இயேசு வந்திருக்காரு. The Mary Jesus. இயேசுவோட 12 சீஷர்கள் வந்திருக்காங்க. 12 disciples. இன்னும் சிலர் வந்திருக்காங்க. Some others. எல்லாரும் வந்திருக்காங்க. Everyone has come. மார்த்தாள் அங்க ஓடுறா, இங்க ஓடுறா. Martha is running
here and எல்லா there. வேலையும் செய்றா. She is working. இவ ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கறா. Mary is sitting at the feet of Jesus hearing இவருக்கு the word of God. கிடைக்காதுப்பா. It is not. கிடைச்ச நேரத்தை We பயன்படுத்திக்கணும். have to make time கிடைச்ச useful. நேரத்தை We பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். have to make use of the time. It's so precious. வேலை There is என்னைக்கு work. செய்யலாம். Work we can do. சோறு எப்பவும் பொங்கலாம். We can always cook. சாப்பாடு எப்பவும் சாப்பிடலாம். Always we can eat. தேவ சமூகம் எப்போதும் கிடைக்காது. The presence of God is not அடிக்கடி here. ஊழியக்காரங்க ஜெபத்துல தான் சொல்லுவேன். I always tell to the servants of God. 4 மணிக்கு ஜெபத்துல 4 மணி தான் கிடைக்கும். 4 o'clock prayers, praising 4 o'clock 5 praising. மணிக்கு அந்த ஜெபம் உனக்கு கிடைக்காது. 5 o'clock you will not get that prayer. 6-7 மணிக்கு ஜெபத்துல உட்கார்ந்து அந்த ஜெபம் அப்பதான் கிடைக்கும். பிறவினாத நீ அந்த கிடைக்காது. And 7 o'clock prayer you will get only that time. தேவ சமூகத்துல இருக்கணும். You have to be in the presence of God. அங்க மார்த்தாள் ஒரே முணு. Martha is murmuring. இவகிட்ட நேரா சொன்னா கேட்க மாட்டாரு. If you will tell, she will இவரை not வச்சு hear. சொல்ல சொன்னா கேட்பாரு. It will be good that we tell him through him. யாருக்கும் பயப்பட மாட்டாங்கறா. சில சொல்லுவாங்களே, She is not fearing of பாஸ்டர் anything. நாங்க சொன்னா கேக்குறதே கிடையாது. Pastor, they will not நீங்க listen. சொன்ன உடனே கேட்றுவாங்க. If you tell, they அதே listen. போல இயேசுசாமி கிட்ட சொல்ற, நீங்க சொல்லுங்க, தயவு செய்து வந்து எங்கூட வேலை பார்க்க. She said to Jesus, Jesus, please tell her that she come and help me in work. மரியாளுக்கு இவ சத்த ஒண்ணும் கேக்குறது இல்ல. Now Mary, she not hear her voice at all. இயேசு சொல்ற வார்த்தை தான் இவ காதுல கேட்டுக்கிட்டே இருக்குது. Because she hears the voice of Jesus only. இயேசு பேசுற வார்த்தை மாத்தாள் காதுல கேட்காம இருந்திருக்குமா? Well, the voice of Jesus, Martha did not hear. அவ அந்த காதுல இந்த சத்தம் ஒண்ணும் கேட்கவே இல்லை. அவளுக்கு வேலை. And she is not hearing the voice of Jesus. She is always engaged in the work. அதுதான் அவளுக்கு முக்கியமானதா இருக்கு. That is important for her. ஆனால் இவள் என்ன, இவளுக்கு இருக்குது, பாரம் இருக்குது. But Mary, ஆனா நிறைவான ஆண்டவருடைய சத்தம் வந்த உடனே, but when the fullness of God, the voice of God நிறைவான came, மார்த்தாளின் சத்தம் எல்லாம் விலகி ஓடிருச்சு. all the Marthas with a short Hallelujah, fled away. Hallelujah. நிறைவானது வரும்போது, When the fullness comes, குறைவானதெல்லாம் why God does not answer for them? Why God does not answer for them? எல்லாம் ஆழ்ந்து பார்த்தா, When you see deeply, அவங்க தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்க மாட்டாங்க. they'll not be inside the word of அவங்க God. சொன்னது தெரியுமா? Do you know what they said? இவங்க சொன்னது Do you தெரியுமா? know what they said? சில சொல்லுவாங்க, Some say, எங்கனாலும் அனுப்புங்க, ஃபெய்த்தோமுக்கு பிள்ளைகளை அனுப்பாதீங்க. wherever you send, but for the faith of do not send the children. நீ பிள்ளைகளை வேற பக்கம் அனுப்புவோம். பிள்ளை எப்படி போகுது நான் கண்ணால பாக்குறேன். Let me see. 41 வருஷ ஊழியத்தில் நான் பார்த்திருக்கிறேன். In the 41 years ministry I've seen, you send your children somewhere else, it will be good. ஃபெய்த்தோம்ல பிள்ளைகள் தங்க கூடாது. The children should not be ஊழியக்காரனோட பிள்ளைகள் சேர்ந்து இருக்க They should கூடாது. not be with the servants of நாங்க God. ஊழியக்காரன் கூட இருந்து தாங்க வளர்ந்துட்ட சத்தியத்துல நிக்கிறோம். We stand in the truth, growing up with the servants of God. பரிசுத்தவான்களுடைய பாதத்தில் இருந்து நாங்க எடறி போகல, நாங்க வளர்ந்திருக்க தான் செய்றோம். கரங்களை தட்டி கர்த்தரை Being in the faith of the மகிமைப்படுத்துங்க. saints, we have not stumbled. ஃபெய்த்தோம்லியா? Oh, you are in faith. அங்கேயே தங்க வைக்கிறாங்க. பக்கத்துல வாடகை கெடுத்து இருந்துக்கோ. Take the rented house. பிள்ளை மோசமா போயிரும். Your child will be பையன் evil. மோசமா போயிரும். Your son will go out. அதனால நீ என்ன செய்யணும்? ஐயோ உங்களால முடியாது. No, it cannot. கர்த்தருடைய வீட்டிலே கிடக்க ஒரு பாக்கியம் கிடைக்காதா? Will I not get a blessing to be in the house of the Lord? அந்த புறாக்களை போல, Like a dove. ஐயோ உம்முடைய வீட்டிலே தங்குவதற்கு, To the house. அந்த அடைக்கலான் குருவிக்கு, Like a sparrow. ஓ தங்குவதற்கு ஒரு இடம் கிடைச்சுச்சே. Like a sparrow got a- தகவிலான் குருவிக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சுச்சே. A sparrow. இன்னைக்கு எத்தனையோ பேர் எங்கட ஃபெய்த்தோம்ல இருந்து எத்தனையோ பேர் To stay in the புதுக்கோட்டையில house of the பட்டாபுரம்ல எல்லாம் தெரியும். There are so many people there, I know. ஃபெய்த்தோம்ல இருந்து தங்கி படிச்ச பையன்கள் எனக்கு தெரியும். I know the children, those who stayed in faith தங்கி and educated. வளர்த்த பிள்ளைகளை எனக்கு நல்லா I know தெரியும். they have grown up here. இப்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. They are in good life. நல்ல குடும்பத்தில் இருக்கிறாங்க. They are in blessed life. பிள்ளைகளை கத்த நல்ல ஆசீர்வதிச்சு God has வச்சிருக்கிறார். blessed them. ஐயோ ஃபைத்தோம்ல இருந்து அவ்வளவுதான் போயிரும், அவங்களோட ஊழியக்காரங்களோட சேர்ந்து விடாத. அப்படி வெச்ச பிள்ளைகள் தெரியும் எவ்வளவு கேவலமா இருக்கு, வளர்ச்சி இல்லாம இருக்குன்னு எனக்கு தெரியும். I know that those who do not allow their children to go to faith or be with servants of God, they are so bad and they are so corrupted. நீ கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்க. Seek the presence of உள்ள God. கண்மலையின் வெடிப்புக்குள்ள வைங்க. Keep yourself in the கர்த்தருடைய presence of வார்த்தை அங்க God. இருக்குது. There's word of God கர்த்தருடைய there. வசனம் அங்க இருக்குது. God's verse is there. பிள்ளைகள் ஒரு பெரிய படிப்புல ஒரு அன்னைக்கு ஒரு அம்மா பேசுறாங்க. The day mother was talking. நான் பேசும்போது என்னோட கடந்த நேற்றுக்கு முந்தா நாள் நினைக்கிறேன், அவங்க என்னோட பேசிக்கிட்டு, என் பிள்ளைங்க படிச்சு ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை பாஸ்டர். என் பிள்ளைகளுடைய கேரக்டர் கர்த்தருக்கு பயந்தா அமெரிக்கால இருந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. A mother from America, she called me, Pastor, my children, I don't want to be in great position. I want them to be in the qualities of God and the qualities of Christ. எலிசபெத் கிளாடி அந்த சகோதரியுடைய பேர் சொல்றேன். I'm telling you sister's name, Elizabeth Clady. அமெரிக்காவில் அவருடைய நம்பரை சிபிஎம் பாஸ்டர் கொடுத்தா நீங்க அவரோட பேசணும், அவங்க உங்களுடைய ஜெபத்துக்காக காத்திருக்கிறாங்க என்று சொன்னாங்க. Pastor from TPM, he said no, please talk to him and she's waiting for you.
அவங்க prayer. சொன்ன எங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. She said, I have 2 2 children. பிள்ளைகளும் 2 children. நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து நல்ல சண்டே ஸ்கூல் ஊழியத்துல வளர்த்து கொண்டு வரோம். I grow in the children being in Sunday school ministry. அமெரிக்கா You do not speak anything. கர்த்தரிடத்துல மாத்திரம் புலம்பிக் கொண்டே இரு. Just keep mourning to ஏற்ற God. காலம் வரும். Right time will come. கர்த்தரை கொண்டே இரு. Just keep mourning to ஏற்ற God. காலம் வரும். Right time will come. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God will do great things in your life. ஆறுதலை உண்டாக்குவார். God will bring change. வீட்டை விட்டு வெளியே போனவன் இப்ப திரும்பி வந்துட்டானா? 4 நாளைக்கு முன்னாடி பேசினவங்க நேற்று சொல்றாங்க திரும்பி வந்துட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். And yesterday she நல்ல said, சத்தமா சொல்லுங்களேன். he who went out has come back to தேவ house. சமூகத்துல வை. Keep in the presence of God. கர்த்தரை சமூகத்திലേക്ക് கூப்பிடு. Call on to God in his presence. நான் மறைவில் இருக்கிறேன். I am into the cleft. யாருடைய மறைவில் இருக்கிறேன்? Whose cleft? தேவனுடைய வார்த்தையின் மறைவில் இருக்கிறேன். I am in the secret place of his word. நேசரின் மார்பிலே I am சார்ந்திருக்கிறேன். leaning onto the chest of my சர்வ beloved. வல்லவரை எனக்கு அடைக்கலமாக வைத்திருக்கிறேன். I have kept the Almighty as my refuge. மற்றவங்க சொன்ன வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டே அதுல நின்று கொண்டிருக்கல. I did not stand on the words, the voice of others. அதை நிறுத்திட்டேன். I have stopped it. தயவு செய்து அதை பேசுறதை நிறுத்திருங்க. Stop it, whatever has come. புறாவை போல It's become like dove. சத்தம் எப்படி? How is the voice? இவருடைய சத்தம் இப்ப எப்படி மாறிடுச்சு? How is the voice? உலகத்துல வேற எந்த சத்தம் இப்ப எப்படி மாறிடுச்சு? How is the voice? உலகத்துல வேற எந்த நிழல்லையும் போய் சார்ந்தா எப்படி இருக்கும்? How when you go and lean on the shadow of others in the world? சரி யோனாவை எடுத்துக்கொள்ளுங்க. Let's take up Jonah. யோனாவுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு? How was his experience? தேவனுடைய வார்த்தையில தான் அவன் சார்ந்து இருக்கிறவன். He is supposed to lean on to the word of God. அவன் ஒரு தீர்க்கதரிசி. He is a prophet. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வைத்துக்கொண்டு நடக்கிறவன். He who keeps the word of God and lives accordingly. ஆனா அந்த யோனா என்ன செய்தான்? But what does Jonah do? வார்த்தை என்கிற மறைவை விட்டுவிட்டு, Leaving the hiding place of his அந்த word, வார்த்தை என்கிற நிழலை விட்டுவிட்டு, leaving the share of his word, தான் ஒரு நிழலை தேடி போனான். let me seek a shadow. அங்கே படுக்கை அவன் கப்பலின் அடித்தட்டில் நிழலை தேடி இளைப்பாறலை தேடி போனான். He went to the lowest platform of the ship and lie down into the shadow, secret place of that. தேவன் தன்னை தான் நிழலாக அவன் சார்ந்திருக்க வேண்டும். He has to supposed to lean on to the தன்னுடைய God shadow. வார்த்தைக்குள்ளதான் அவன் எப்பொழுது இருக்க வேண்டும். He should be always into the word of God. அதை விட்டு விலகி போனான். He departed from that. அவன் என்ன செய்தான்? What he did? ஐயோ நான் அங்க இருக்கிறேன். Oh, I am here. அவன் என்ன அப்படியே படுத்து கிடக்குறான். நான் சாக போறேன். I am going to die. கர்த்தர் அவனுக்கு ஒரு ஆறுதலுக்காக ஒரு செடி முளைச்சிச்சு. Now God made a plant to grow up ஒரு for his ஆமணக்கு comfort. செடி முளைச்சிச்சு. A plant growed up. ஒரு ராத்திரியே முளைச்சிருச்சு. It growed up in a day. திடீர்னு எழும்பிருச்சு. In one night suddenly it growed up. பெரிய சந்தோஷம். For Jonah it was a great joy for அந்த நிழல் போனா போகுது. It's enough that shadow இந்த goes. நிழல் எனக்கு இருக்குது. This shadow is there for me. அந்த நிழல்ல ஒரு நாள் மாத்திரம் தான். That shadow is only one day. ஒரு நாள் சந்தோஷம் தான். One day joy. உலக நிழல் உலகத்தின் மறைவிடம் எல்லாம் அப்படிதான். One day joy, one day shadow, and the world's shadow is for only one day. சிலர் இருக்கிறாங்களே. There are some. சிலர் யாராவது ஒரு காரியத்தின் மேல ஐயோ அவங்க இல்லன்னா அவ்வளவுதான்பாங்க. Some say they are not there. That's all is gone. டக்குன்னு ஆண்டவர் அவர்களை விட்டு நீக்கிடுவார். God will take them out from that. அந்த நிழல்ல நீங்க சார்ந்திருக்க You கூடாது. should not lean on to that shadow. ஆண்டவர் எனக்கு நிழலாக இருக்கிறார். God is my shadow. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு மறைவாக இருக்கிறது. God's word is a secret place for me. அதுதான் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் மறைந்திருக்கிற அனுபவம். That is the experience of always hiding in the presence of God. ஒரே நாள்ல அந்த சந்தோஷம் போயிருச்சு. One day the joy of Jonah left. என்னவாய் போச்சு? What happened? உலக சந்தோஷம் அதுதாங்க. That's the worldly pressure. பிள்ளைகள் பாருங்க. See the children. ஒருத்தர் பார்த்து லவ் பண்ணிக்கிட்டு நடப்பாங்க. They will love one another. ஐயோ அந்த சமயத்துல அவங்கள நடக்கிறத பார்க்கணும். That time when you see ஐயோ மொட்டை வெயில் அடிக்கும் பீச்சில. The beach they'll be so hot. அடிக்கிற வெயிலா பயங்கரமா இருக்கும். It'll be so hot. அதுல அவங்க அப்படியே படுத்து கிடப்பாங்க பார்க்கணும். They'll be lying down in the hot. சிரிக்கிறது சொல்ல நடந்துகிட்டு இருக்கிறதாங்க சொல்றேன். I'm telling you what is happening. அந்த வெயில் எல்லாம் அவங்களுக்கு அப்படியே குளிர்ச்சியா தெரியுது. And that heart will be so cold. கல்யாணம் முடிச்ச பிறகு after the marriage ஒரு வாரம் தான். only 1 week. அதுக்கு பிறகு After that விபத்தை தவிர்க்க 10 மீட்டர் இடைவெளி தேவை. to avoid the accident, விபத்தை தடுப்பதற்கு to avoid the accident you need 10 meters safe distance. அந்த இது என்னாச்சு? What happened then? The previous பாசமா experience இருந்தீங்க. you were so loving. கொஞ்ச நேரம் தாங்க அது. It's ஒரு நாள் சந்தோஷம் தாங்க. one day joy. எங்க வீட்ல எல்லாம் அப்படி இல்லங்கறவங்க இருப்பீங்க. உங்களுக்கு சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒரு ஹalleluya Some say சொல்லுங்க. in my house it's not like that. ஒரு ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. இல்ல அந்த நிழல்ல நீ சார்ந்திருக்காத. Do not lean on to that shadow. இப்போ என்னதெல்லாம்? Now what is this? இப்போ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி. There is some distance. அவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. Now I know who he is. ஏன் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீ கையை விட்டு விலகி போன. Because you gone out of அந்த the மறைவை விட்டு விலகி போன.
You come out of the secret கண்மலை place. விட்டு விலகி You போனேன். come out of the rock. விலகின நிழலை விட்டு அந்த நிழலை விட்டு விலகி போனா Because when you come out of that என்ன shadow, நடக்கும்? சொல்லுங்க. அந்த நிழலை விட்டு விலகி போனா when you என்ன come out of நடக்கும்? that shadow, what will அந்த happen? உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லி இருக்குது? What is said in Psalms அந்த of நிழலை விட்டு chapter விலகி 1? போகும்போது When you depart from that shadow, அங்க வெயில் என் மேல் பட்டது. oh, sun came on me. இப்ப கருத்து போனேன். I became dark. இப்ப என்ன செஞ்சுச்சு? What happened? வெயில் எப்படி பட்டுச்சு? How the sun வெயில் came? படுறதுக்கு காரணம் என்ன? What is the reason the இந்த sun வெயில் came? என்கிறால் உபத்திரம் வருவதற்கு காரணம் என்ன? Because the sun has tanned me, it means the sufferings. அந்த காரணத்தை கூட சொல்றா பாருங்க. She also says the reason. என் தாயின் பிள்ளைகள் My mother's என் மேல் sons கோபமா இருந்து were angry with me. யார் வேற யாரும் கிடையாது. There's no one else. உன் வீட்டார் தான் உனக்கு சத்துரு. Your household are நீ your அந்த enemies. மறைவை போய் விட்டுட்டு Leaving that சர்வ shadow. வல்லவருடைய நிழலை விட்டுவிட்டு Leaving the shadow of என் Almighty. வீடுதான், My husband. என் மாமா தான், My uncle. என் தம்பி தான், My brother. என்னுடைய தங்கச்சி தான், My sister. என் அக்கா தான். My sister. இப்படியே அந்த நிழல்ல இருந்த If you lean on the கடைசில அவங்க தான் உனக்கு என்ன செஞ்சிட்டாங்க? finally what they did, அந்த நிழல் உன்னை விட்டு அவங்க தான் உன்னை காவல் வச்சிட்டாங்க. and that they are the people. உபத்திரம் வந்தது யார் மூலமா வந்துச்சு? Tribulations came by உன் whom? சொந்தக்கார மூலமா தான் உனக்கு உபத்திரமே By வரும். your relatives only. நல்ல பெரிய ஊழியக்காரரா, They said பெரிய பாஸ்டரா, But a big pastor. பெரிய சபையில இன்டர்பிரேஷன் பண்றாரா, Big church is interpreting. என்ன அவருக்கு தெரியாது? I don't know him. யாரு? Who? வெயில் படுதாங்க. There's sun coming in. அந்த வெயில் பட்டவல்ல, When the sun comes, ஐயோ நான் ரொம்ப கலரா இருந்தேன், I was so bright. முன்னாடி நல்ல பிரகாசமா இருந்தேன், I was so bright. நல்ல ஊழியம் செய்தேன், I was doing ministry. இப்ப அவங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டாங்களேன்ட்டு Because they said like this, கருத்து போனேன். and become dark. இப்ப என்ன செஞ்சு போன? Become கருத்து போனேன். Become யாரும் பிடிக்கல, கருப்பிங்கிறாங்க. they're calling me Blackie, Blackie. ஆனாலும் நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப நல்லா தான் இருக்கிறேன். I'm good. கருப்பா இருந்தாலும் நல்லா தான் Even if I'm black, அது எல்லாத்தாலே சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். I'm making peace in myself. எப்படி வந்துச்சு? How it came? எல்லாம் இங்க சொந்தக்காரங்களால தான் Because வந்துச்சு. all my relatives. அதனால நான் எங்க சொந்தக்காரங்களை யாருமே சேர்க்க மாட்டேன். Therefore I will not accept all my கொஞ்சம் relatives. பாச அன்பு வச்சனா அவங்களால உபத்திரம் வரும். And because I love them little, அதனால தான் கண்மலையே கெதின்னு உட்கார்ந்துட்டோம். ஒரு அலையில that's why I சொல்லுங்க. always sit under the shadow of the rock. எந்த நிழல் I don't want any other shadow. மனைவி நிழல் வேண்டாம், Not shadow of wife, பிள்ளைகள் நிழல் வேண்டாம், shadow of children, சொந்தக்கார உறவு நிழல் shadow of வேண்டாம். relatives. என் இயேசுவின் நிழல் எனக்கு போதும். It's enough I have the அந்த shadow of நிழல் my சர்வ Jesus. வல்லமை உள்ள நிழல். That is the shadow of Almighty. புள்ள My son, my சொல்லுங்க, son. ஐயோ என் புள்ளதான். Oh my son, oh my child. 5 வயசுல எங்க டாடி மாதிரி சூப்பர் யாரும் கிடையாதும்மா. In 5 he says like my daddy. ஏன்னா இவர் அடிக்கடி கூட்டு போவார். Because he'll take him. அங்க KFC ல போட்டோ எல்லாம் போட்டுருக்குது. In KFC there is a photo. அல்ல எங்க டாடி அப்படி எல்லாம் பண்ணார். My daddy. அடுத்து வளர்ந்துரும். Next. ஒரு 5 வருஷம் கழிச்ச பிறகு After 5 இன்னொரு 10 வருஷம் கழிச்ச பிறகு Next after எப்படி next உங்க years. டாடி மம்மி கேட்பாங்க. Mummy will ask. எப்படிடா நான் என்ன பிடிக்குமா டாடி பிடிக்குமா? How whom you like? Do you like me or my daddy? ஆனா ஒண்ண மாதிரி இருக்காது மம்மி. Mummy, it's not like you. பரவாயில்ல. டாடி Daddy. பரவாயில்ல. Daddy, it's எப்படி? How is daddy? இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு After some time. அடுத்தது Next. இங்க பாரு. See. சொல்லி வை. Tell him. இந்த விஷயத்துல He is. தலையிட கூடாது. He should not enter. அடக்கி வை அவரை. Control him. எப்ப வளர்ந்துச்சு? He's grown up. அடுத்து இன்னும் போகும்போது After next. ஏன் மம்மி? மம்மி. வேற ஆம்பளையே உனக்கு கிடைக்கலையா? Did you not get any other man? இவர்தான் உனக்கு கிடைச்சாரா? You got எப்போ? him. வளர்ந்த பிறகு எப்படி? When he's grown up. வேற யாருமே கிடைக்கல. Did he not get anyone else? ஆமாடா எனக்கு ஒரு இன்ஜினியருக்கு கேட்டாங்க. இந்த தஞ்சாவூர்ல கேட்டாங்க, கும்பகோணத்துல கேட்டாங்க, மாயாவரத்துல கேட்டாங்க. உடனே தப்பா ஒரு பெரிய பாடம். எப்போ? When? வேற யாருமே கிடைக்கல. Did you not get anyone else? இவர்தான் உங்களுக்கு கிடைச்சாரா? Did he only got you? உடனே எப்படி 5 வயசுல சூப்பர் டாடின்னு சொன்னவன் Who said in 5 super daddy? இப்படி தாங்க This is how. தெரியுங்க. I know. நானும் நிறைய நான் பார்க்காத பிள்ளைகளா நீங்க பாத்துட்டீங்க. எத்தனை பிள்ளைகளை நான் பாத்துட்டு So வரேன். many children I've seen. கோயம்புத்தூர்ல உள்ளத பாத்துருக்கேன், Coimbatore, தஞ்சாவூர்ல பாத்துருக்கேன், இங்க Punjab, பாத்துருக்கேன், yeah. எல்லா ஊர்லயும் பாத்துட்டேன். I've seen all the children's. அந்த நிழல் உனக்கு ஒரு நிரந்தரமான நிழல் அல்ல. That shadow is not a permanent shadow. ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Shout hallelujah. மறைவிட நமக்கு ஒரு நிழலா இருக்கு. கரங்களை தட்டி. Secret places are எலேசரின் நிழல் ஒன்று இருக்குது. There's a shadow of my beloved. எலேசரின் மார்பு ஒன்று இருக்குது. And there's a breast of my beloved. அவரிலே நான் சார்ந்திருக்கிறேன். I will lean on him only. அவரிலே நான் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறேன். I will lean on him. ஆகினால் ஆகினால் என் சத்தம்லாம் எப்படி இருக்குது? Therefore how is my voice? சத்தம் மாதிரி இல்ல. It's not like this என் voice. சத்தம் துதித்தலே இருக்குது. My voice is the துதியுங்கள் துதியுங்கள். the praises. தாவீது அதனால தான் எப்ப பார்த்தாலும் கர்த்தரை துதியுங்கள். Therefore David says, அவர் நல்லவர். God is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. His mercy endures forever. அவர் கிருபை என்றும் உள்ளது.
His mercy endures forever. அடிக்கடி அதனால என்னதான் இருந்தாலும் சில சூழ்நிலைகள் இப்படி எனக்கு வந்துருச்சே, Certain situations like this came to ஏன்டா me. இப்படி மாட்டிக்கிட்டோம், Why I have been caught? இந்த ஆளை ரொம்ப நேசிச்சமே, I love this man இந்த so ஆளு much. இடத்துல ரொம்ப ஐக்கியம் வச்சமே, This man has இந்த had so குடும்பத்துல fellowship. ரொம்ப ஐக்கியம் This வச்சிட்டமே. fellowship had so much சில நேரங்களில் fellowship. கர்த்தர் ஒரு பிளவை உண்டாக்குவார், God will bring a break சில inside. சூழ்நிலை ஏற்படுத்துவார். God will bring certain situations. ஏன் தெரியுமா? Do you know why? யாருங்கிறது அறியறதுக்காக. To know that who he is. அறிஞ்சு கொண்ட பின்பு, After you know, அறிஞ்சு கொண்ட பின்பு After you know, மன்னிப்பு கேட்டு சமாதானமாயிச்சு. you have நான் to ask for சிலரை forgiveness. யாருன்னு அறிஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, After you know them, who he is, அது வரைக்கும் நல்லா இருக்கும். until then it will be good. அதுக்கு பிறகு கீப் அப் பண்ண ஆரம்பிச்சிடும். After that there will be distance. என்னதான் ஏசா வந்து கட்டி பிடிச்சாலும், Even if Esau comes and ஓ hugs, தேவதூதனை போல இருக்கிறேன் சமாதானம் பண்ணாலும், even he makes peace, you are like angel. மன்னிச்சிட்டயா, I forgiven. பாப்பா Please come. திரும்ப நம்ம போகலாம். Again, let's go. அப்படி அந்த ஏசா கூட்டிட்டு என்ன நடந்துட்டு கூட்டிட்டு போனாலும், Even if Esau takes me, அண்ணே தயவு செய்துனே brother, என் பிள்ளைகள் எல்லாம் என் மந்தைகள் எல்லாம் மாண்டு போயிரும். now நீங்க முன்னாடி போங்க, you just go before. நான் பின்னாடி மெதுவா My வரேன். fox will die. அதுதான் ஒரு அலேலியா சொல்லுங்களேன். I'll come எப்ப slowly. இது தெளிவு வருது, How this is known, ஏசா புத்தி எப்ப மாறு எப்படி வரும் தெரியாது. how Esau's mind will change. எந்த நேரம் மாறுவார் தெரியாது. You not know how he'll ஒரு change. ஆளுடைய சுபாவத்தை நீ அறிஞ்சிக்கிட்டனா, But you know a ஒரு man's தன்மையை character. தேவன் அறிய வைக்கிறார் என்று God சொன்னால், is making you to know who he is. Why? அதை நீ நிழலா வச்சிருக்காத, Do not keep them as a அதை நீ shadow. மறைவா வச்சிருக்காத, Do not keep them as சர்வ hiding place. வல்லவரை உனக்கு நிழலாக வைத்துக்கொள். Keep Almighty God as your அவருடைய shadow. வார்த்தைக்குள்ளே எப்பொழுது இருக்கு, Always be in the word. மலையின் வெடிப்புக்குள்ளே நீ இரு, The clefts of the rock, அந்த கரங்களுக்குள்ளே இரு, be in his hands. அப்படி ஆசீர்வதிக்கப்படுவேன். Then you shall be blessed. சில நேரங்களில் காசு நிறைய கிடைக்காது. Sometimes you will not get so much money. ஆண்டவர் எனக்கு தந்தா என்ன, சில நேரங்களில் கேட்டிருக்கிறேன். Sometimes I ask Lord, what is wrong in giving you? You have to give me money. நான் என்ன செய்றேன், எனக்கா சாப்பிடுறேன், Am I eating it for me? எனக்கா அனுபவிக்கிறேன் Am I நினைக்கிறேன். experiencing, enjoying it? ஊழியத்து தனப்பா செலவு பண்றேன். I am spending it for யார் ministry. யாருக்கெல்லாமோ என்னெல்லாமோ கிடைக்குது. For so many others, they get so many things. இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, Somebody said, நேற்றா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். I went to a house before 2 days. அந்த அவங்க குடும்பத்தாரு That family, அந்த கோடம்பாக்கத்தில் உள்ள ஏஜி சபைக்கு அந்த எங்க சிரிப்பரம்பத்துல இருந்து 2.5 லட்சம் ரூபாய் மாசம் கொடுக்கறாங்க காணிக்கை. for Kodambakam AJ Church from Shriparattur, they are giving 2 lakh tithe. 2.5 லட்சம் ரூபாய் நாங்க ஏதாவது கணக்கு எழுதுறோம். 2.5 lakh tithe they are giving. இன்னொருத்தரை பத்தி சொல்றாங்க, இன்னைக்கு கிருஷ்ணகிரியில இருந்து ஒரு பாஸ்டர் வர்றாரு. அவர் pastor சொல்றாரு, is coming from Krishnagiri. எங்க சபையில ஒரு கொழும்பு ஸ்டோர் ஒன்னு இருக்குது. In a church, எங்க சபையில உள்ள விசுவாசி, I'm a believer. 50,000 ரூபாய் காணிக்கை கொடுக்கறாங்க. Every week he gives மாசம் 50,000 2 லட்சம் ரூபாய். In the month 2 lakh. அதோட நிக்கல, ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனைக்கு 300 பேருக்கு சாப்பாட்டுக்குரியதை தந்துடுறாங்க. Sunday they give food. எங்களுக்கு தேவையான அந்த பாஸ்டர் சொல்ற, ஆண்டவர் எனக்கு தரக்கூடாதா ஏசப்பா? Pastor, ஆண்டவர் சொன்னாரு, எதுக்கு தெரியுமா உனக்கு தரல? why I am not giving you? நீ தந்தா நண்டு கொழுத்து போச்சுன்னா If I give it to you, கூண்டுக்குள்ள இருக்காதா தெரியுமா? if the crab has become so fat, it will not be there inside the... கொழுத்துருச்சுன்னா என்ன செய்யாது, வளைக்குள்ள இருக்கு, அதை விட்டு அப்படியே சுத்திக்கிட்டே கிடக்குமா. Now the crab will roam here and யா there. சமூகத்துல நீ இருக்க மாட்டே, You will not be in the presence. அதுக்காக தெரியுதா ஜெயக்குமார் அப்படினாரு. So God said, ஒரு ஹalleluya சொல்லுங்களே. Shout hallelujah. போது ஆண்டவர் உம்ம வளைக்குள்ளே இருக்கு. I'm always be in அந்த your மறைவுக்குள்ள இருக்க கையை தட்டுங்களே. Clap your hands. சில நேரங்களில் கர்த்தர் ஜெபத்துக்கு தர மாட்டாரு. Sometimes God will not give you certain தராதுக்கு things. காரணம் என்ன தெரிஞ்சுக்கிட்டா, Do you know what is the reason? தேவனை விட்டு விலகி ஓடிட கூடாது. You should not depart எல்லாம் from God. தட்டி கட்டு போயிர கூடாது. Because giving it should not அழிஞ்சு spoil போயிர you. கூடாது. You should not perish. என் கை என்ன ரட்சித்தது. My hand has saved me. என் சாமர்த்தியம், My ability, என் பலம், my strength, என் ஞானம், my என் wisdom, புத்தி, my என் knowledge, திறமை, my இதை நீ talent. சொல்லிக் கொண்டு நடக்க You கூடாது. should not say this and run. எல்லாம் அவருடைய வார்த்தையினால் கிடைக்கிற நன்மைதா. This is all என் is by word. ஆண்டவருக்குள்ள இருந்த I am in your word. ஆண்டவர் என்னை நல்ல புறாவா மாத்திட்டார். God has made me like a wonderful dove. ஆண்டவர் பாப்பாரு, You'll see. உன் முகரூபத்தை காண்பி. Show me your face. புறாவே, Oh my dove. என் புறாவே, Oh my dove. மிருகமா இருந்த இப்ப புறாவை போல மாறியாச்சு. Now it has உன் become like சத்தம் dove. இப்ப எப்படி இருக்குது? How is your voice? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிற ஜெப சத்தம், A prayer voice. அறிந்து பேசிக்கொண்டே இருக்கிற சத்தம், A voice of advocating. துதியின் சத்தம், Voice of praises. பாடலின் சத்தம், Voice of songs. இதெல்லாம் வாயில வந்துகிட்டே இருக்குது. Always it is coming. இதுக்கு முன்னாடி Before this, ஐயோ அந்த மறைவு இந்த மறைவு, that secret, அந்த this, ஊழியக்காரங்கிட்ட that சொல்லுவேன், hiding place, this hiding place. வீட்டுக்கு அங்கங்க ஓடாத, Go, do not run to ஆண்டவருடைய this house. சமூகத்தில் இரு. Be in the presence of கடைசில God. அங்க நிழல் அங்க போகும்போது When you go to அந்த those நிழல் shadows, அங்க போயிட்டு அங்க இருந்து போயிடும். and that shadow will get away from you. அந்த நிழல் அங்க விட்டு போயிட்ட பிறகு That shadow, when it is departed, தேவையில்லாத பேச்சு, unnecessary talk, தேவையில்லாத வார்த்தை, unnecessary words, கெடுக்கிறவன் குடும்பத்தார் தான், and this is all your பேரை family members. கெடுக்கிறவன் சபையார் தான். He is the who அவன் spoils தான் the name. ஊழியக்காரன் பேரை கெடுப்பான். That is he who spoils the name of the servants of God. ஒரு பிள்ளை ஒரு சொன்னேன், எப்போ கூப்பிட்டு விசாரிச்சா ஆவியில இருந்தாங்களாம். எப்படி? If it is called, inquired, they say, we are in the கெடுக்கிறது spirit. பாத்தீங்களா பிசாசு? See how they, பேரை கெடுக்கிறது எப்படி எழுபது how the பாத்தீங்களா? devil is எப்படி spoiling the இருந்தாங்க? name.
கூப்பிட்டு என்னைக்கு என்ன ஏதுன்னு விசாரிச்சா When you call when, how it is inquired, பேரை கெடுக்கிறதுக்கே சில பிசாசுகள் இருக்குங்க. some devil will raise up to spoil your name. அதனால யாரு நம்பிராதீங்க. Do not trust anyone. யாரு நிழலி சாந்திராதீங்க. Do not lean on to anyone's shadow. தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டு நடங்க. In the presence of God, hold on to the word of God and move on. இவங்க தான் சொல்லிட்டு இருக்காதீங்க. Do not say they. கர்த்தரே தன்னான உன்னதமானவரே மறைவிடமாக கொண்டு I have kept the most high as my அவரையே shadow. உன் அடைக்கலமாய் கொண்டாய். You have kept him as your refuge. ஆயினால் அவரை உனக்கு மறைவிடமா அடைக்கலமாய் கொண்டபடியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. Because he is my refuge and I am under his wings, evil shall not befall me. இப்போ உன் சாயல் உன் சத்தம் எப்படி இருக்குது? Now how is your voice now? இன்பமா இருக்குது. It's so sweet. துதித்தலே இன்பமா இருக்கு. அதான் அவன் சத்தத்தை என்ன கேக்குறார்? He's asking, உன் சத்தம் எப்படி இருக்கு இப்போ? how is your voice now? குறை பேசல. I will not complain. மற்றவளை பத்தி ஊர்பட்ட குறை உட்கார்ந்து பேசிக்கிட்டு Sitting and talking complaints about மாமியார் குறை others. மாமனார் குறை நாத்தனார் குறை எல்லாம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு Complaints about in-laws. என்ன சாத்த ஒரு ஜெபத்துக்கு பதில் வராது. God will not answer to your prayer. எல்லா தாய்மார் ஜெபம் 4 பேர் உட்கார்ந்து கூப்பிடுவாங்க. 4 பேர் சேர்ந்துட்டா போதுமே. In mother's prayer when the four sit together. ஒரு இடத்துல அப்படிதான் ஜெபத்துல 5 6 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு In the prayers, ஒரு அம்மா four were திடீர்னு sitting. சிரிச்சிச்சு. A mother laughed suddenly. மாமியா பயங்கர வேலை செஞ்சா. My mother-in-law worked so badly. பாத்திரத்துக்கு மண்டை உடைச்சிடலாம்னு நினைச்சேன். I thought taking a vessel, I wanted to hit her, break her head. வரும்போது ஒரு 8 உடைச்சேன். When I came, I kicked her. வச்சிட்டு ஐயோ அத்தை பட்டுச்சான்னு வேற சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டு I ஜெபத்துல. said, sorry, I mistakenly I hit you. நீ அதையா செஞ்ச? நான் அதை காட்டிலும் பெரிய வேலையெல்லாம் செஞ்சேன். Another one replied, did you do that? I have done greater than that. இந்த குறை பேசுற கூட்டம்லாம் ஒண்ணா சேருது. எப்படிதான் அந்த ஆவியை கண்டுபிடிக்குதோ தெரியல எனக்கு. I don't know how the complaining spirits join together. எப்படி இந்த ஆவியை மோப்பம் பிடிச்சாங்க? How they smell குறை the பேசுற கூட்டம் குறை பேசுற கூட்டத்தோட சேருது தெரியுமா? complaining group always gathers with complaining group. இதையும் பரணி பேசிட்டு குறையில பேசி உனக்கு தெரியுமா அதுக்கு தெரியுமா இது தெரியுமா இதை செய்யுமா? They all complain this complaining group. வாழ்க்கை வெற்றியா இருக்க. Your life will not be successful. ஆசீர்வாதமா இருக்க. Your family will not be blessed. எல்லாம் உன் சத்தம் எப்படி இருக்கட்டும்? How your voice should be. தேவனுடைய வார்த்தையா இருக்கட்டும். It should be word of God. வசனமா இருக்கட்டும். Let it be words of God. உள்ளங்கையில இருக்கறாங்க. Lord has kept me in the hand of the Lord. தேவனை ஸ்தோத்திரி. Praise God. அப்படியா? Give thanks to God. இப்ப சொல்லாத. வீட்ல போன உடனே ஃபோன் பண்ற அப்ப சொல்லு. No, not tell now. Go when I go back to house, call me. சொல்ல மாட்டேங்கற. Why you are not telling anything? இப்ப ஒண்ணுமே பேசுறது இல்ல. You're not talking to me. முன்னாடி மாதிரிலாம் இல்ல. Like before you not. ஒண்ணுமே பேசல. ஏதோ பேசுறதா உங்களுக்கு சந்தோஷ திருப்தி. And when they talk all this ஆத்துமாவை அழிச்சிராத. do not spoil your soul. குறைகளை வச்சிட்டு நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்துல பதில் கிடைக்காததுக்கு காரணம் இதுதான் ரகசியம். This is the secret of not getting answer to your prayer when you have all this complaints talking filthy கர்த்தருடைய things. வார்த்தைக்குள்ள இருங்க. Be in the word of God. கர்த்தருடைய வசனத்துக்குள்ள வாக்குத்தத்தத்துக்குள்ள இருங்க. Be in the promise, be in the words of God. அப்போ முகரூபம் சத்தம் மட்டும் இல்ல இன்பமா முகரூபமும் also not only அழகா இருக்கு. your voice is sweet. அழகா இருக்கு. என்ன அழகு? Your face is lovely. எவ்வளவு பரிசுத்தம். So much of holiness. ஹalleluya சொல்லுங்களே. Hallelujah. பரிசுத்தத்தின் அழகு. The beauty of holiness. ஓ சுபாவத்தின் அழகு. The beauty of your qualities. எல்லாத்தையும் மறந்துட்டியே. You forgot everything. கர்த்தரையே ஒரு ஸ்தம்ப நம்பிக்கையா வச்சிருக்கிறியே. You kept the Lord God as your hope. தகப்பன் விட்டு இடத்தையும் மறந்துட்டே. I forgot the house of my father and my family. ராஜாவே நம்பிக்கை வைத்திருக்கிறேன். I kept my Jesus, I trust on him. அழகில் அவர் பிரியப்படுகிறார். He is pleased on me. அழகு அப்படிப்பட்ட மூணு He is அழகு. pleased on my beauty. மூணு அழகு. There's three beauty. பரிசுத்தத்தின் அழகு. Beauty of holiness. இன்னொரு சுபாவத்தின் அழகு. Now the beauty of qualities. மூன்றாவது எல்லாவற்றையும் விட்டு விட்டதான பிரதிஷ்டையின் அழகு. And third, the beauty of consecration, leaving everything. உன் சத்தம் உன் முகரூபம் எப்படி இருக்குது? How is your உன் face? முகரூபம் எப்படி இருக்குது? How is your face? சொல்லுங்களே. How is your face? அந்த பியூட்டி பார்லரை போயிட்டு I'm going to the beauty parlor. நல்ல ப்ளீச் பண்ணிட்டு Now facial. அங்கங்க இழுத்துட்டு Putting here and there. இழுத்ததெல்லாம் அங்க பட்டி பார்த்துட்டு After pulling it. பட்டி பார்த்து அங்க பாலிஷ் பண்ணிட்டு After polishing. அங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு After applying. எவ்வளவு நல்லா இருக்குல்ல? அது வேணா பக்கத்துல இருக்கிறவன் பார்த்து சொல்லுவான். Looking at the others. நீ கோட்டை விட்டு வெளியே போற. When you go out, பாதை விட்டு வெளியே போறன்னு you're அர்த்தம். going out of the track. இந்த அழகு நீ உண்டாக்குறன்னா If you're doing like this, உன் பாதையை விட்டுட்டு நீ வெளியே போற. it means you're going out of the track. அதான் யேசபேல் செய்தா. Jezebel did it. அவள் செய்த காரியம் என்ன? What she did? கண்ணுக்கு நல்ல மை தீட்டி She applied the நல்ல color for என்ன the நல்ல eyes. ஃபேஸ்க்கு ப்ளீச் பண்ணணுமா ப்ளீச் பண்ணி She bleached her face. கண்டு வந்து நின்னா பாருங்க. She came and stood. பாத்தாயகு Jehu said- தள்ளுடா அவளை கீழே. She said, இயேசுவின் லாபத்தினால he was cast down. வாக்குத்தத்தம் நிறைவேறுது. God's promise fulfilled. விழுந்தா ஒட்டஞ்சா மண்டை உடைஞ்சிச்சு ரத்தம் சீரிச்சு. She fell down and her head crashed and blood came out. அதான் ஞானிபடி ஞானி அழகு வீண். That's why சௌந்தரியம் மஞ்சள் உள்ளது. it says no beauty is கர்த்தருக்கு vain. பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுகிறார். The woman who fears the God இதோ is blessed. கர்த்தருக்கு பயப்படுகிற விதமா ஆசீர்வதிக்கப்படுறார். Therefore, கரங்களை the man who தட்டி fears the God is blessed. எல்லாரும் கரங்களை தட்டி All கர்த்தரை clap your பயப்படுத்துவோம். hands.
அழகான தன்மைகள். Now beauty. நேசர் எப்படி இருக்கிறார்? How is my beloved? நேசர் புறாக்கண்களுடையவரா Now இருக்கிறார். beloved is like he is having நம்மையும் பார்த்து அவர் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று இருக்கிறார். God expects us from this. புறாக்களை தான் தேடி God கொண்டிருக்கிறார். is seeking the doves. புறாக்கள் சம ஒரு மலையாளத்தில் ஒரு பாட்டு இருக்குது. In Malayalam there is a song. புறாக்கள் சமானமாய் கண்கள் உள்ளவரே. Oh, like the eyes of the dove. 353வது பாட்டு நினைக்கிற மலையாளத்தில். In Malayalam I think it's 353rd song. கிளிவாதிலிருந்து நோக்கி கொண்டே இருக்கிறார். They look onto him. தங்கள் பலகணி வழியாக Looking at the windows. தீவிரிக்கிற புறாக்களாம். Those who doves come out எரேமியா swiftly. தீர்க்கதரிசி சொல்லுகிறார். Jeremiah prophet தங்கள் says பலகணியிலிருந்து from the windows பலகணியிலிருந்து அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். they watch புறாக்கள் சமானமாய் பார்த்து கொண்டே இருக்கிறார். like dove. இந்த புறாக்களோ என்ன செய்கிறது? This dove. எப்பொழுது நேசர் வருவார்? When my beloved will எப்பொழுது come. நேசர் வருவார்? When my beloved எப்பொழுது அவர் மார்பிலே நான் போய் சாருவேன்? When I will go lean on his chest. எப்பொழுது When I will எப்பொழுது rest. கண்ணீர் மாறும்? When my tears will change. துக்கங்கள் மாறும்? When my sorrow will எப்பொழுது change. வேதனைகள் மாறும்? When my pains will change. பசி இல்லாத, When தாகம் இல்லாத, when without hunger. அந்த நாட்டுக்குள்ள நான் போவேன். When without thirst I will go into that land. அவளோடு காத்துக்கொண்டே இருக்கிற புறாக்கள். Those who doves waiting for that to go. தீவிரித்து கடந்து போகிறதான புறாக்கள். Those who fly like cloud as like doves. பறந்து வருகிற இவர்கள் யார்? Who are they those who fly? மேகத்தை போலவும் தங்கள் பலகைகளை திறந்து வைக்கிற தீவிரிக்கிற புறாக்களை போல Who பறந்து are these who வருகிறார்கள். fly like cloud and like doves to the rose? எப்பொழுதும் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறையுடையவர்களாக. Like the silver wings of the doves. நாங்கள் அடுப்பின் அடியில கிடந்தாலும் சரி. Even we are by the நாங்கள் தண்ணீரிலே நெருப்புல நடந்தாலும் சரி. even if we are by the water. எந்த கருகருக்கிற இடத்தில் இருந்தாலும் சரி. Even we are in this situation of being நாங்கள் hot. புறாக்களாக ஆண்டவர் எங்களை வாட்சி கொண்டிருக்கிறார். God is changing us as a dove. தண்ணீரில கடந்தோம். We crossed the அக்கினியில waters. நடந்தோம். We walked in the fire. எந்து போகல. We did not எங்க burn. சுபாவம் கெட்டு போகல. Our qualities did not spoil. இந்து மனுஷரை பாருங்க. Go see Hindu men. கிறிஸ்தவங்களை காட்டில் நல்லா இருக்கிறான். Compared to the Christian Hindus, நல்ல சுபாவம் இருக்குது. they have good qualities. நல்ல மாமியார தெய்வமால கவனிக்கிறான். They take care of their mother தாய் so much. தகப்பமார அப்படி கவனிக்கிறாங்க. They take care of their parents so much. வயதானவங்களுக்கு அப்படி உபசரிக்கிறாங்க. They serve the elders so much. வெளியில இருக்கிறவங்களுக்கு உங்க சுபாவம் அதை காட்டிலும் Those who are out compared to others, those who are உங்க out, சுபாவம் அதை காட்டி நல்லா இருக்க வேண்டாமா? your qualities should it not be better than that? உங்க சுபாவங்கள் எப்படி இருக்கணும்? How your qualities should be. மற்றவர்கள் இருக்கிறதை காட்டிலும் உங்கள் சுபாவம் தெய்வீக தன்மையில நிறைந்திருக்கணும். Your qualities should be filled with divine natures better than others. தெய்வீக தன்மையில நிறைந்திருக்கிற சுபாவத்தை தேவன் நமக்கு தரும்படியாக தான் தேவன் நம்மை விரும்புகிறார். God desires that God wants us to give the qualities of divine. Given everything is that ஆண்டவர் of God. அப்பப்ப கொஞ்சம் அளந்து தான் வச்சிருக்கிறார். Therefore God gives us measures. அளந்து வச்சிருக்கிறாரு தெரியவில்ல. God is measured. இதே போலதான் Therefore என் வாழ்க்கையில கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி தான் என்ன நடத்தி கொண்டே வருவார். in my life as per the will God will lead வளர்த்து கொண்டே me. தான் வருவார். He will grow me up. அவருக்கு பிரியமானவர்களா என்னை மாற்றி கொண்டே He will இருப்பார். change me as a beloved pleasing to ஒரே him. நோக்கம் My only intention, கரத்தில் நான் எப்பொழுது இருக்கிறேன். I should be always in his hands. உள்ளங்கையில என்ன வரைஞ்சு வச்சிருக்கிறார். He has inscribed me in the palms of his hands. வெடிப்புக்குள்ள மறைவிடத்தில் He has kept me inside the clefts எனக்கு of the நல்ல Lord. வாக்குத்தத்தங்களை தேவனுடைய வார்த்தைகளை எனக்கு He தந்திருக்கிறார். has kept me inside the secret place of the cliff. வார்த்தைக்குள்ளே இருங்க. Be in the word of God. He has given me prosperity. தேவ சமூகத்தில் புறாக்களை போல மாறலாம். Then the presence of God will become like பிள்ளைகளாக dove. மாறலாம். We can become like dove. ஆகாயத்தில் வரும்போது அவர் நம்மை சேர்த்துக் கொள்வார். And when he comes in the clouds, he shall take us அந்த up. புறாக்களை தான் தம் பக்கமா எடுத்துக் கொள்வார். He takes the dove towards him. அது போயிட்டு தான் வரும் காக்கா. Now the crow will go here and there. புறா என்ன செய்கிறது? But dove, நம்பிக்கையோடு அவரிடத்தில் பேழைக்குள்ள அதை எடுத்துக்கொண்டார். he said the dove was taken inside. It came inside. பேழைக்குள்ள எடுத்துக்கொண்டார். He took inside the dove. நோவா என்ன செய்தார்? What he did? சுத்தமான பட்சிகளை தான் பலி செலுத்தினார். Noah offered the clean animals as a சுகந்த sacrifice. வாசனையா கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். God accepted as a smooth, soothing smell. உன்னுடைய ஜெபத்துல கலப்படம் ஜெபம் வரக்கூடாது. Your prayer should not be adulterated. சுத்தமான ஜெபம் இருக்கட்டும். It should not be adulterated. மற்றவங்களை குறை பேசிட்டு ஜெபம் பண்ணாத. Do not complain about குற்றம் others. பேசிட்டு ஜெபம் பண்ணாத. Do not talk bad about குறைகளை others. சொல்லிட்டு ஜெபம் பண்ணாத. Do not complain about others. கலப்படம் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படாது. Then your prayers will not be answered. நோவா சுத்தமான பட்சிகளை பலி செலுத்தினார். Noah offered a clean animals as a sacrifice. சுத்தமா இருக்கட்டும். Let your prayer be clean. யாரை பற்றி குறை பேசாம ஜெபம் பண்ணு. Pray without complaining. பேசாம ஜெபம் பண்ணு. Pray without talking அவங்க bad எப்படியே about போட்டு. others. Let them be. கிதிவாலினோடே நீ നോക്കുന്നതോർക്കുമ്പോ പൂർണ്ണമായിട്ടുണ്ടോ എന്നോട് നോക്കുന്നു എന്നെല്ലാം ചൊല്ലുന്നു പൽപ്രിയനീ എന്നേശുവേ എല്ലാവരും ചേർന്ന് നിൽപ്പോമാ എന്നോ നീ വന്ന് പൽപ്രിയനീ എന്നേശുവേ എന്നോ നീ വന്ന്
உள்ளமுயருந்தே நின்னோடு சேர்ந்திடா கண்கள் கொதிக்குந்தே என் முகம் கண்டிடா உள்ளமுயருந்தே நின்னோடு சேர்ந்திடா கண்கள் கொதிக்குந்தே என் முகம் கண்டிடா மகள் சமானமாய் கண்களுள்ளவனே இனிவானிலோடு நீ நோக்குனதுக்கு போல் கண்கள் சமானமா கண்களுள்ளவனே இனிவானிலோடு நீ நோக்குனதுக்கு போல் காதையினோருக்கு பூர்ணமாயிட்டுண்டோ ஏதோ நோக்குண்டோ என்னெல்லாம் சொல்லும் காதையினோருக்கு பூர்ணமாயிட்டுண்டோ ஏதோ நோக்குண்டோ என்னெல்லாம் சொல்லும் மக்கள் சமானமா கண்களுள்ளவனே இழிவானிலோடு நீ நோக்குனதுக்கு போல் மக்கள் சமானமா கண்களுள்ளவனே இழிவானிலோடு நீ நோக்குனதுக்கு போல் காதையினோருக்கு பூர்ணமாயிட்டுண்டோ ஏதோ நோக்குண்டோ என்னெல்லாம் சொல்லும் காதையினோருக்கு அல்லேலூயா சபல கடபல நல்பிரியனே என்னெல்லாம் சொல்லும் மரியே என்னேசுவே என்னோ நீ வந்தனேசே ஐசே மரியே என்னேசுவே என்னோ நீ வந்தனேசே உள்ளமுயருண்டி நின்னோடு சேரினான் கண்கள் கோதிக்குண்டி என் முகம் கண்டினான் உள்ளமுயருண்டி நின்னோடு சேரினான் கண்கள் கோதிக்குண்டி என் முகம் கண்டினான் என்னேசுவே அல்லேலூயா உம்மை போல இருக்கிற வார்த்தைங்க God, change me like you. என்னேசுவே உள்ளமுயருண்டி நின்னோடு சேரினான் கண்கள் கோதிக்குண்டி என் முகம் கண்டினான் உள்ளமுயருண்டி நின்னோடு சேரினான் கண்கள் கோதிக்குண்டி என் முகம் கண்டினான் உள்ளமுயருண்டி நின்னோடு சேரினான் கண்கள் கோதிக்குண்டி புறாக்களை தேடிக் கொண்டிருக்கிறார். Lord is seeking the doves. என் புறாவே, Oh my dove. கண்மலையின் வெடிப்புல தங்குகிறேன் புறாவே. Oh my dove, into the clefts of the rock. சிகரங்களின் மறைவிடங்களை தங்குகிறேன் புறாவே. Oh my dove, into the secret place of the cliffs. ஆண்டவரின் மறைவிலே, The most shadow of the most high. கண்மலையின் வெடிப்புகளே, In the clefts of the rock. அந்த கரங்களுக்குள்ள கைகளுக்குள்ளே, Inside the hands. அந்த கிறிஸ்துவுக்குள்ளே, Inside the Christ. அவருடைய வார்த்தையின் ஆழத்துக்குள்ளே, Inside the depths of His word. பொழுது மறைந்திருக்கிறவர்களை கத்த தேடுகிறார். God is seeking them, those who are always hidden. அவர்களை அழைக்கிறார். He is calling them. ஓ, அவருடைய முகத்தை காண விரும்புகிறார். He desires to see their face. அவர் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். He is waiting with curiosity. ஓ சகோதரனே சகோதரியே, Oh my beloved brother and sister. அவருடையவளாக மாற்ற விரும்புகிறார். He wants to change you as Him. அதற்காகவே எல்லா ஊரிலிருந்து வம்சத்திலிருந்து உன்னை பிரித்தெடுத்து கொண்டு For that வந்திருக்கிறார். purpose He has separated you from the family and the ஆண்டவரே, அது போல generation lands. மாற்றுங்க. Lord, make me உம்முடைய like you. வார்த்தையை போல மாற்றுங்க. Lord, make me like உம்மிலே நான் சார்ந்திருக்கிறவனா மாற்றுங்க. Lord, make எல்லாரும் me to கரங்களை completely தட்டி lean on to கர்த்தரை you. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Your word, clap your hands and give glory எல்லாரும் to ஸ்தோத்திரம் God. பண்ணுங்க. Everyone praise God. எங்களை மாற்றுங்க. This word, உம்மை போல மாற்றுங்க. make me like you. நீர் என்னை தேடுகிறீர். நீர் என் மேல கவனமா இருக்கிறீர். Lord, you are quiet. நான் உம்மை காண ஆசையா God, I இருக்கிறேன். desire to see அவர் you. என்னை காண ஆசையா இருக்கிறார். He is desired to see me. இந்த சாயலை காண ஆசையா இருக்கிறார். He sees to see, இந்த desire to see the சத்தத்தை image. கேட்க ஆசையா இருக்கிறார். He is desired to hear your voice. நான் ஆண்டவரே உம்மை காண ஆசையா இருக்கிறேன் ஆண்டவரே. Lord, I also want to see you. வாஞ்சியால் என் உள்ளங்கள் கொதித்து Lord, with desire my heart is stirred. தவித்துக் கொண்டிருக்கிறது. I'm groaning. இந்த அனுபவத்தில் நாம் மாற கத்தனம் எல்லாருக்கும் உதவி செய்யும்படியா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Change in this experience, the Lord God to help us. Let us all praise God for that. ஸ்தோத்திரம், Praise the Lord. ஸ்தோத்திரம், Praise the Lord. ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord.